நல்ல நல்ல வரிகள். உலகத்தின் வெளிச்சம் நீ எழுந்து பிரகாசி என்று சொன்னீரே, மலை மேல் உள்ள பட்டினம் மறைவாக இருக்காது என்று சொன்னீரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே என்னை எங்களையும் நீரே கிருபை பாராட்ட. இப்பொழுது என்னோடு பேசும், எங்களோடு பேசும், பேசுவேன். ஷார்ப் அதிகமா இருக்கு. அன்பாலே இந்த நாளிலே நாம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14 to 16 உள்ள வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். மத்தேயு 14, 5, 14. யாராவது வாசிக்குங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டினம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஆமென். அதனால இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். முதலாவது 3 காரியங்கள். 1, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். சொல்லுங்க, நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். அதை புரிஞ்சுக்கோ. நாம ஒரு ரகசியத்தை அறிஞ்சுக்கணும். நீ யாருன்னா, நீ சாதாரண ஆள் இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் உலகத்துக்கு நீ வெளிச்சமா இருக்கிறேன்னு சொல்றார். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய காரியம் என்னன்னா, உலகத்துக்கு நீ வெளிச்சம்பா. சரி. 2வது காரியம், உங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடனுன்ற. நீ சாதா வெளிச்சம் கிடையாது. இந்த வெளிச்சம் மற்றவங்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கணுமா? பிரகாசிக்க கிடக்கணும் அப்படின்ற, பிரகாசமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப வெளிச்சம்னா என்ன, பிரகாசிக்கணும்னா என்ன, மற்றவர்களுக்கு முன்னாடி நான் பிரகாசமா இருக்கணும்னா எப்படி இருக்கணும், இதெல்லாம் நம்ம கேட்கணுமா இல்லையா? உன்னை வெளிச்சம்ன்றாரு. என்ன நான் வெளிச்சம்னு சொல்ல, என்ன பார்த்தாலே இருட்டா இருக்குது, எல்லாரும் கருப்பா இருக்கிறேன்றாங்க. நான் எப்படி வெளிச்சமா இருக்கிறது? சிவப்பா மாறணுமா? இல்ல 100 வாட்ஸ் பல்பை போட்டுட்டு எப்பயுமே தெரியணுமா வெளிச்சமா? அப்படிலாம் ஆண்டவர் சொல்லல. அப்ப 3வது காரியம் என்னன்னா, உங்கள் நற்கிரிகள் மூலம் அப்படின்றார் பாருங்க. அங்க என்ன சொல்றாரு 16ல, உங்கள் நற்கிரி. இவரம் மனுஷர், அதெல்லாம் விட்டுருங்க. உங்கள், அதுல இருந்து ஆரம்பிங்க. உங்கள்னா யாரு? உன்னுடைய, என்னுடைய, இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள், மனுஷர்களுடைய. ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இல்ல, ஏற்றுக்கொண்ட. இயேசுவை விசுவாசித்து சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன், என் பெயரை டேவிட் என்று மாற்றிக்கொண்டேன், என் பெயரை எஸ்தர் என்று மாற்றிக்கொண்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற கூட்டத்தினரை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் நற்கிரியைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கப்படணும். வெளிச்சம் எப்படியா பிரகாசிக்கும்? நீ உலகத்துக்கு வெளிச்சம் எப்படி நீ காட்ட போற? 1000 வாட்ஸ் பல்பை கட்டிட்டு திரிய போறியா? இல்ல நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன்னு பட்டம் போட்டுட்டு திரிய போறியா? பேரை மாத்திட்டு திரிய போறியா? நான் ஞானசவனை எடுத்து 30 வருஷம் ஆச்சு, நான் சீனியராக்கும்னு சொல்ல போறியா? அதெல்லாம் குப்பைக்கு சமம். ஆண்டவர் சொல்றாரு, உன் கிரியை பார்த்து, உன்னுடைய நடக்கையை பார்த்து, உன்னுடைய நற்செயல்களை பார்த்து உன் வெளிச்சம் அவனுக்கு பிரகாசமா. உன் வெளிச்சம் அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட விரும்புறாரு. நீ பேரை மாத்துறதோ, ஊரை மாத்துறதோ, பொட்டு எடுக்கிறதோ, பூ எடுக்கிறதோ, முக்காடு போறதோ, வேஷம் போறதோ அவர் விரும்பல. இன்னைக்கு வேஷம் போட்டு கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட் அப்படின்றோம். அன்பாலே அதெல்லாம் விரும்பலையா?
நீ உண்மையிலே என் சீசன் ஆயிட்டன்னா, என்ன விசுவாசிக்கிறன்னா, உன் செயல்பாடுகள் மாற வேண்டும். உன்னுடைய சிந்தை மாறினாதான் செயல்பாடு மாற வேண்டும். உன்னுடைய நற்கிரியை மூலமாக நீ வெளிச்சத்தின் பிள்ளை என்பதை அடுத்தவர்களுக்கு காண்பிக்கிறாய். உன்னுடைய வெளிச்சம் உன்னுடைய நற்கிரியை மூலமாக அடுத்தவர்கள் ஓஹோ இவன் இயேசுவின் பிள்ளைதான் அப்படின்னு அது அவனுடைய மன கண்களை திறக்க வேண்டும். இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு காலையிலிருந்து ஆண்டவர், நேற்றிலிருந்தே ஆண்டவர் இதை ஒரு பாரப்படுத்தி கொண்டே இருந்தார். இந்த செய்தி எத்தனை நேரம்லாம் இங்க ஜோம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறோம். பிள்ளைகள் எல்லாம் வேலை செய்து கொண்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஏன் இதை சொல்றாருனாக்கா, இன்னைக்கு உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியமா இருந்து, இன்னைக்கு நீ நானும் கிறிஸ்தவன் சொல்லிட்டு உட்கார்ந்துக்கிறோம். நம்முடைய வெளிச்சம் அடுத்தவங்களுக்கு பிரகாசித்ததா, அடுத்தவங்களுக்கு அது ஒளி வீசிச்சா, அடுத்தவங்க அந்த வெளிச்சத்துல அந்த குள்ளார வந்தாங்களா, அவங்க இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தாங்களா? நாம இருள் இருந்தோம் ஒரு காலத்துல. இன்னைக்கு நம்மளை பார்த்து அடுத்தவங்க வெளிச்சத்துக்கு வரணும். ஆனா இன்னைக்கு எத்தனை பேருக்கு நம்ம வெளிச்சமா இருந்திருக்கிறோம்? பாட்டு பாடணும். உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. எப்படி வீசுறது? உன் நற்கிரியின் மூலமா தான் ஒளி வீச முடியும். ஆமென் சொல்லுங்க. என்னுடைய நல்ல செயல்கள் மூலமா தான் நான் ஒளி வீச முடியும். இயேசு என்ற ஒளியை இந்த உலகத்துக்கு நானு கொடுக்க முடியும். அப்ப என்னுடைய நற்கிரியில பார்த்து அந்த வெளிச்சம் அவனுக்குள்ள பிரகாசித்து அவன் என்ன செய்யணும்? ஆகா, அந்த இயேசு எனக்கு வேணும், இந்த வெளிச்சம் எனக்கு வேணும் அப்படின்னு வரணும். தம்பி ஒரு சாட்சி சொன்னாப்ல இடையில செய்தி. ஒரு குடும்பத்தை நான் பார்த்தேன் என் ஊர்ல. அவங்க எப்ப பார்த்தாலும் என்ன செய்வாங்க? அப்பம் புள்ள சாவ எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு திட்டிக்கிட்டு அப்படியே இருப்பாங்க. அவங்க குடும்பத்துல ஒரு பிசாசு கட்டு இருந்தது. ஆனா திடீர்னு அவங்க யாரோ ஒரு பாஸ்டர் வந்து அவங்களுக்கு ஜெபிச்சு இயேசுவை பத்தி சொன்ன பிறகு அவருடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு, சுத்தமா மாறிடுச்சு. அவங்க அமைதியாயிட்டாங்க, யாரையும் திட்டுறது இல்ல, பக்தியா இருக்கிறாங்க, பேசுறது அன்பா பேசுறாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள சண்டைய போட்டுக்கிறது இல்ல. இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்ன வந்து என்ன செஞ்சது? கொஞ்சம் திங்க் பண்ண வச்சது. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க அப்படி இல்லையே. இப்ப எப்படி இப்படி இருக்கிறாங்க? ஓஹோ, இயேசு இவர்களுக்குள்ள வந்ததுனாலதான் அப்படி இருக்கிறாங்களோ அப்படின்னு நான் கொஞ்சம் சிந்திச்சேன். இப்ப வெளிச்சம் இவருக்குள்ள என்ன செஞ்சது? அடிச்சுதா? அடிச்ச பிறகுதான் அவருடைய இருதயத்தில் இருக்கிற இருள் என்ன செஞ்சது? போச்சா? இன்னைக்கு அவரு மெசேஜ் கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் மாத்தினார். இன்னைக்கு உன் குடும்பத்தை பார்த்து, உன் வாழ்க்கையை பார்த்து, உன் லைஃப் ஸ்டைல பார்த்து எத்தனை பேர் இயேசு கிட்ட வந்தாங்க? எத்தனை பேர் இந்த வெளிச்சம் எனக்கு வேணுங்கன்னு வந்தாங்க? உன் தெருவுல, உன் வீதியில, உன் சொந்தக்காரங்கள, உன் படிக்கிற பிள்ளைகள்ல. இன்னொன்னு சொன்னார், நான் காலேஜ் படிச்சேன், தோதூர் இன்ஜினியரிங் காலேஜ்ல. இப்ப நாங்கெல்லாம் போயிட்டு சினிமா பார்ப்போம், கிரிக்கெட் பார்ப்போம், அந்த மாதிரி விளையாடுவோம். நாங்க கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுவோம், பசங்க சேர்ந்து அரட்டெல்லாம் அடிப்போம். ஆனா ஒருத்தன் மட்டும் தனியா போய் முள்ளுக்காட்டுலயே அங்கேயும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். ஒருத்தன் மட்டும் அவனுடைய கேரக்டர் கெட்ட வார்த்தை பேசினா உடனே நவுந்துருவான், எட்டக்க போயிட்டே இருப்பான். அவனுடைய கேரக்டரை பார்த்தேன், நான் சிந்திச்சேன்றாரு. ஏன் இவன் மட்டும் தனியா போறான்? நம்மளோட கெட்ட வார்த்தை பேசல, நம்மளோட அரட்டடிக்கல, நம்மளோட பெண்களை கேலி பண்ணல, இவன் மட்டும் தனியா இருக்கிறானு ஏன்? அவனுக்குள்ள என்ன வெளிச்சம் வந்து போச்சு? இயேசு என்ற வெளிச்சம் வந்ததுனால இவன் ஒரு வித்தியாசமான கேரக்டரா இருக்கிறானே. அப்ப நாம ஏன் இப்படி இருக்கிறோம்? சிந்திக்க வேணுமா இல்லையா? சிந்திச்சாரா இல்லையா? சிந்திச்சதுனால அவருக்குள்ள எந்த வெளிச்சம் வந்தது? இயேசு என்ற வெளிச்சம் வந்தது அந்த சகோதரன் மூலமாக. அன்பாலே, இன்றைக்கு நம்முடைய கிரியை எப்படி இருக்கிறது? இதுதான், இந்த கிரியை மூலம்தான் நீ நானும் பெற்ற வெளிச்சத்தை நாம் வெளிச்சமாக அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். வேற ஒண்ணுத்திலையும் முடியாது. இப்ப கிரியை நமக்குள்ள மாற வேண்டும். இதுதான் இன்னைக்கு ஆண்டவர். இன்னைக்கு காலையில நாங்க டிவோஷன் எடுத்தோம். காலையில எத்தனை பேர் டிவோஷன் கேட்டீங்க? கை தூக்குங்க, கேளுங்க. அது வந்து யூடியூப்ல வருது. கேட்க முடியாதவங்க, தூங்கிட்டாங்க,
சரி நாங்க தூங்கிட்டோம், நாங்க கொஞ்சம் பலவீனமா இருக்கிறோம், காலையில எழுந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க டெய்லி லைவ்ல யூடியூப்ல நாங்க அதை ஒளிபரப்போம். யூடியூப்ல பாருங்க, பேஸ்புக்ல பாருங்க. உண்மையிலே அதுக்கு பல தியாகம் பண்ணி நம்ம தம்பி தான் என்ன செய்யறான், அங்க விஷ்ணு அவ்வளவு தியாகம் பண்ணி அவன் என்ன செய்யறான், யூடியூப்ல என்ன செய்யறான், அதை ஒளிபரப்புறான். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, அதை பார்த்துட்டு இருக்கணும், பார்க்கணும். அடுத்தவங்களுக்கு நீங்க எல்லாம் என்ன செய்யணும், அனுப்பணும். இத பாரியா, பார்த்து தொலைகையா, பாக்குறான் பார்க்கல, நீ என்ன செய், அனுப்பிச்சிடு. ஒரு 10 பேருக்காவது அனுப்பிச்சு, ஒண்ணும் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு விளம்பரம் வரும் வாட்ஸ்அப்ல, வந்து முன்னாடி எல்லாம் நோட்டீஸ் அடிச்சு விட்டாங்க. இத படிக்கிறவர்கள் ஒரு 100 நோட்டீஸ் அடிச்சு என்ன செய்யணும், 100 பேருக்கு கொடுக்கணும்னா நீங்க ரத்தவாதி எடுத்து சாதிக்க நட்டோனா இல்லையா ஒருத்தன், ஒண்ணும் இல்லாததுக்கு. இப்ப அது வாட்ஸ்அப்லயும் வந்துருச்சு. இந்த செய்தியை பார்த்து நீங்க 10 பேருக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யம் கொட்டுன்னு கொட்டும் அப்படின்னு. உடனே ஐஸ்வர்யம் கொட்டுமா, 10 பேருக்கு நான் 100 பேருக்கு நான் ஃபார்வர்ட் பண்றேன்னு பண்ணுவான். ஆனா பிரயோஜனம் உள்ள செய்திய ஒருத்தனுக்கும் ஃபார்வர்ட் பண்ணாம புதைச்சு போட்டு கிடக்குற. அம்மா நான் எனக்கு நல்ல செய்தி எது கிடைச்சாலும் உடனே என்னுடைய அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்றேன். என்னுடைய அக்கௌண்ட்ல, பேஸ்புக் அக்கௌண்ட்ல 5000 பேர் இருக்கிறான் எனக்கு ஃபாலோவர்ஸ். ஆனா 50 பேர் பார்க்கட்டும், 500 பேர் பார்க்கட்டும், அதுக்கு பயன் தானே. அதே என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல எவ்வளவு கான்டாக்ட் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான கான்டாக்ட், உடனே எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்றேன். இருந்தது நீ நான் என்ன செய்யறேன், இது ஒரு கிரியை, நற்கிரியை. நல்லதை எப்படியாவது 4 பேர் கத்துக்கணும்னு நினை, நல்ல செய்தியை 10 பேர் காலையில வாங்கணும்னு நினை. நாம மட்டும் வாங்கிட்டு உட்காந்து கூடாது. உன்னால முடிஞ்ச காரியத்தை பார்த்து நீங்க உட்கார்ந்த இடத்துல நீ ஊழியம் பண்ணலாம். டாக்ஸ் கொடுக்க முடியலன்னு ஒரு பிள்ளை ஜோம் பண்ணிச்சு. இப்பெல்லாம் டாக்ஸ் கொடுக்க முடியல, டாக்ஸே கொடுக்க தேவையில்லையா. உன் நற்கிரியை பார்த்து தானா என்ன செய்வான், 1000 பேர் வருவான். உன்னுடைய நல்ல செயல்களை பார்த்து எத்தனை பேர் வேணாலும் வரலாம். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம், அதுதான் இன்னைக்கு நம்முடைய கேரக்டர் மாறிச்சா. இன்னைக்கு உண்மையிலே இந்த சங்கீதத்தை நான் காலையில தியானம் பண்ணோம். எத்தனை சங்கீதம் சொல்லுங்க வந்தவங்க, படிங்க. உங்கள் வெளிச்சத்தையும் உங்களுடைய சத்தியத்தையும் அனுப்பியர்களும் அவைகள் என்னை நடத்தி உம்முடைய பரிசுத்த பர்வதத்திற்கும் என்னை கொண்டு போவதாக. போதும், அது நமக்கு வெளிச்சம் சத்தியம். உமது வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பும்னு சொல்றார் தாவீது. இன்னைக்கு நம்ம கேட்கணும், எனக்கு வெளிச்சத்தை அனுப்புங்க. நம்ம வெளிச்சத்தை, உன்னை வெளிச்சமா இருக்கிறேன்னு சொல்லிட்டார், நீ வெளிச்சமா இருக்கிறேன்னாரு. அப்ப இங்க தாவீதுக்கு ஜெபிக்கிறாரு, வெளிச்சத்தை அனுப்பும். அதனுடைய ஃபுல் டீடைல் யூடியூப்ல போய் பாருங்க, அந்த செய்தியினுடைய ஃபுல் டீடைல். வெளிச்சம்னா என்ன, நான் கேட்ட ஆண்டுகிட்ட உட்கார்ந்து, வெளிச்சம்னா என்ன ஆண்டவரே, ஏன் வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்புனார்? வெளிச்சம்னா நான் தான் நேர்த்தியா சொல்லி கொடுத்தேன் உனக்கு, கிரியை. என்னது வெளிச்சம் என்பது? கிரியை, நல்ல செயல்கள். ஆண்டவருடைய கிரியைய நீ நானும் செய்யணும் தான் ஆண்டவர் ஒன்ன தெரிஞ்சுக்கிட்டார். நல்லா புரிஞ்சுக்கோ. ஆண்டவர் ஏன் இயேசு ஆண்டவர் நீ ஏற்றுக்கொண்டீங்க, அவனுடைய பிலிவரா நீ வந்திருக்கிற, இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு மகனா வந்திருக்கிறன்னா, நான் செஞ்ச நல்ல காரியத்தை நீ என்ன செய், நாட்டுக்கு செய், உன்னை சார்ந்து இருக்கிறவங்களே செய். அதுக்குதான் உன்னை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப அதுதான் வெளிச்சம். அடுத்து சத்தியம், நான் போதித்த சத்தியங்கள், நான் போதித்தது, நான் உயிரோடு இருக்கும்போது நீ என்னென்னலாம் எப்படிலாம் இருக்குன்னு நான் அட்வைஸ் கொடுத்தனோ, ஆலோசனை கொடுத்தனோ, அதுதான் ஏன் சத்தியம். அந்த ரெண்டுத்தையும் நீ நிரம்பணும். நீ அதுதான் சொல்றாரு, அந்த ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னி பிணைந்து இருக்குதுன்னு நான் சொன்னேன். சத்தியத்தை மட்டும் நீ தேடிட்டு இருந்தனாக்கா, கிரியில இல்ல காமிக்கல அப்படின்னாக்கா அதுவும் வேஸ்ட். நீ ஏசாமிட்ட வந்ததே வேஸ்ட் ஆயிடும். நான் சத்தியம் அறிஞ்சுக்கிட்டேன், எனக்கு மூல அறிவுல இருக்குது, எனக்கு நிறைய சத்தியத்தை தெரியும், பைபிள் அப்படியே கரைச்சு குடிச்சிட்டேன், 10 வாட்டி பைபிள் படிச்சுட்டேன், நான் 100 வாட்டி பைபிள் படிச்சுட்டேன். படி, நான் வாழான்ல.
1000 வாட்டி கூட படி, கிரியை மாறிச்சா? வாட் இஸ் த ரிசல்ட்? நீ 1000 வாட்டி படிச்சதுக்கு என்ன ரிசல்ட்? சில பேர் வசனத்தை மனப்பாடமா சொல்லுவாங்க. என்ன ரிசல்ட்? உன் வாழ்க்கையில என்ன கிரியை கண்ட? உன் வெளிச்சம் அடுத்தவங்களுக்கு பிரகாசித்ததா? நீ பெற்ற வெளிச்சம் அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்ததா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ மனப்பாடம் பண்றதா பெருசு? நீ மனப்பாடம் பண்ணி அதை இருதயத்துல வைத்து வைத்து உன் கிரியை மாற்றுவதுதான் பெருசு. அதை செய்யாம நான் மனப்பாடமா எனக்கு தெரியும், நான் பைபிளை 10 வாட்டி படிச்சுட்டேன். நீங்க எத்தனை வாட்டி படிச்சீங்க அப்படின்னா என்ன பார்த்து அவங்கள பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கும். பைபிளை நான் 100 வாட்டி படிச்சேன்னு பெருமைப்படுகிற கிறிஸ்தவனே, 100 ஆத்துமாவை நீ ஆலயம் பண்ணியா? இன்னைக்கு எப்படியாக இருக்குது உன் வாழ்க்கை? உன் ஜீவி எப்படியாக இருக்கிறது? உன்னுடைய நற்கிரி எப்படியாக இருக்கிறது? 100 வாட்டி படிக்கிறது பெருசு இல்ல, படிக்கிறதுக்கு நான் எதிர்பார்க்கல. சத்தியத்தை மட்டும் தெரிந்து கொண்டால் நீ கிரியில ஃபெயில் ஆயிட்டனாக்கா அதுல ஒரு காரியம் இல்லை. நீ முழு கிறிஸ்தவன் ஆக முடியாது, அறவர கிறிஸ்தவன் தான். இப்ப இந்த ஒரு சைடு சத்தியமே எனக்கு வேண்டாயா, நான் கிரியை மட்டும் நான் செஞ்சுட்டு போறையா அப்படின்னு செஞ்சுட்டு போனாலும் அதுவும் தவறு. சத்தியமும் தெரியணும், கிரியையிலையும் காண்பிக்கணும். இந்த ரெண்டும் தான் முக்கியம். எப்படி விசுவாசமும் நமக்கு தேவை, கிரியும் நமக்கு தேவை. அதுதான் நேற்று நான் இந்த நற்கிரியை குறித்து பல ஆராய்ச்சிகளை செய்யும் போது ஒரு ஆர்டிக்கல்ல நான் படிச்சது இப்படியாக, விசுவாசமும் நற்கிரியைகளுக்கு தூண்டுதல் கொடுப்பது. விசுவாசம் நற்கிரியைக்கு தூண்டுதான். அதுதான் உண்மையான ஒரிஜினல் விசுவாசம். நீ ஆண்டவர் மேல நீ விசுவாசம் வைக்கிறன்னா அது உன்னை நற்கிரியை செய்ய ஏவணும், உன்னை தள்ளணும், உன்னை தூண்டி விடணும். அந்த விசுவாசம், இயேசு மேல இருக்கிற பக்தி, இயேசு மேல இருக்கிற விசுவாசம் உன்னை நற்கிரியை செய்ய தூண்டணும். அப்ப விசுவாசம் நற்கிரியைகளுக்கு தூண்டுதல் கொடுப்பதும், நற்கிரியைகள் இப்ப நீ செய்யற நற்கிரியைகள் விசுவாசத்திற்கு தூண்டுதல் தரும்படியாக பரிசுத்த ஆவியான நம்மில் கிரியை செய்ய வேண்டும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் ரெண்டுத்துக்கும் நடுவுல உட்கார்ந்துட்டு, நீ விசுவாசம் வந்துருச்சா, நற்கிரியை செய்த, நற்கிரியை செய்யறியா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை விசுவாசி. இந்த ரெண்டும் இருக்கணும் சைமல்டேனியஸா. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் செய்யறார். ஒன்னு இருந்து ஒன்னு இல்லைன்னாலும், இது இருந்து அது இல்லைன்னாலும் வேஸ்ட். நீ நற்கிரியை செய்தும் பிரயோஜனம் கிடையாது, நீ விசுவாசித்து ஆண்டுடைய சத்தியத்தை அறிந்திருக்கிறேன்னு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. அப்ப ரெண்டும் பின்னி பிணைந்திருக்க வேண்டும் ஒரு கிறிஸ்தவ லைஃப்ல. நாம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசிப்பாரு. இன்னைக்கு அருமையான செய்தி கேட்டோம். எத்தனை பேர் அந்த செய்தியை குறிப்பெடுத்தீங்க எனக்கு தெரியாது. நம்ம ஜெரேமியா அழகா கொடுத்தார். ஒரே ஒரு டாபிக், தீமோத்தேயு, பவுலுடைய சீஷன். 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயுன்னு எழுதியிருக்கிறார் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் என்று. அந்த தீமோத்தேயு யார்? தீமோத்தேயு எப்படிப்பட்டவன்? அப்ப அவனை குறித்த ஒரு அறிமுகத்தை இன்னைக்கு அழகா நச்சு நடிச்சார். அவனுடைய 2 சைடும், போத் சைடு. ஒரு மனுஷனுக்கு 2 முகம் இருக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? சர்ச்சுக்கு வந்தா ஒரு முகம், வெளியில போனா ஒரு முகம். அதான சர்ச்சுக்கு வந்தா பிரைஸ் லார்ட், ஐயோ இந்த பூனையும் பால் குடிக்குமா, வெளியில போனா பஜாரி. அப்படியா பேர் எடுக்கிறது? நம்ம சர்ச்சிலையும் நான் பிரைஸ் லார்ட் சொல்லுவேன், வெளியில போனாலும் எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட் தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு நான் பணிவாக இருப்பேன்னு சொல்லி பேர் எடுக்கணும், நற்பேர் வாங்கணும். சர்ச்சில ஒரு வேஷம், வெளியில ஒரு வேஷம், ஒன்னையே நீ ஏமாத்திக்கிற அன்பான்லே. அந்த மாதிரி கிறிஸ்தவனா நம்ம இருக்கக்கூடாது. அப்ப பவுல் அழகா தீமோத்தேயுவை பற்றி அழகா கூறுகிறாரு. அவருடைய தீமோத்தேயு குறித்த அவர் அழகா எடுத்தார். தீமோத்தேயு யாரு? அவங்க அம்மா ஒருத்தவங்க யூதர்கள், அப்பா கிரேக்கன். அப்ப எந்த பக்தியில அவர் வளரணும்ன்றதே அவருக்கே தெரியல, கன்ஃபியூஷன். இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேக குழந்தைகள் அப்படிலாம் பிறந்தது உண்டு. அப்படியாக இன்னைக்கு அநேக பிள்ளைகள் அப்படிப்பட்ட
காரியத்துல பிறந்து இன்னைக்கு அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? இப்ப எந்த விசுவாசத்தை ஃபாலோ பண்றதுன்னு தெரியாம மூச்சிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட 2ஆம் கட்டம் வாழ்க்கை தான் தீமோத்தேயு வாழ்க்கை. அதனால்தான் பலவீனமா இருந்தாரோ எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட பலவீனமான மனுஷனுக்குள்ளார இயேசு வந்துட்டார், ஒளியா வந்துட்டார். யார் மூலமா வந்துட்டார்? ஒளி வந்த பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படியாக மாறிச்சு அதை குறித்து ஒரு 7 காரியத்தை சொன்னார். அழகா ரத்தன சுருக்கமா சொன்னார். 7 காரியம் எத்தனை பேருக்கு உள்ளு வாங்கினீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது 1 2 செலுத்துதான் பார்ப்போம். மாயமற்ற விசுவாசம் அப்படின்னா என்ன சொன்னாரு? கண்மூடித்தனமா விசுவாசித்தான். சொல்லு, குருட்டுத்தனமா. அடிக்கடி நான் சொல்லுவேன், இயேசுவை நீ குருட்டுத்தனமா விசுவாசித்தா நீ அற்புதத்தை பார்ப்ப. கொஞ்சம் கொஸ்டின் கேட்லாம் நீ விசுவாசித்தாக்கா உட்கார்ந்து இருப்ப. நீ குருட்டுத்தனமான்னு அதுக்கு ஏன் நான் பேர் வச்சேன் அப்படின்னாக்கா, அதுதான் அளவு கடந்த நம்பிக்கை, அளவு கடந்த விசுவாசம். என் வியாதிய இயேசுதான் சுகமாக்க முடியும் அப்படின்னு நீனு அட்ரா பிளைண்டா நம்பணும். எப்படி நம்பணும்? ஆமா, டாக்டருக்கு எது சொன்னாலும் தூக்கி குப்பையில போடணும். அவனுடைய பேச்செல்லாம், அவனுடைய கூட்டெல்லாம், குழந்தையே பிறக்காது நான் எழுதி தரேன்னு சொன்னாலும் சரிதான், குப்பையில போடு. என் தேவன் நினைச்சா எனக்கு குழந்தைய கொடுக்க முடியும்னு சொல்லி நீ நம்பு. அப்போ உனக்கு அதிசயம் நடக்கும். உன் கர்ப்ப பைய புதுசாகும். சாராளுடைய கர்ப்பம் அப்படிதான் புதுசா மாறிச்சு. அவருடைய உதிர வழிபாடெல்லாம் நின்னு போச்சு. கிழவி ஆயிட்டான். கர்ப்பம்லாம் செத்து போச்சுன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. மெடிக்கல் ரீதியா செத்து போச்சுன்னா என்ன அர்த்தம்னாக்கா, சினை முட்டையே உருவாகல, உதிர வழிபாடு தீட்டெல்லாம் நின்று போச்சு. அவ கருவே தரிக்க முடியாது. சயின்ஸ் அப்படிதான் சொல்லுது. ஆனா ஆண்டவர் சயின்ஸையே மாத்திர தேவன். ஆமேன். விஞ்ஞானத்தையே மாத்திர தேவன். அவர்தாயா உன்னையும் என்னையும் உருவாக்குனாரு. இந்த கர்ப்ப பைய அவர் புதுசா உருவாக்க முடியும். அவரால், அவர் நினைச்சா உருவாக்க முடியும். உன் கண்ணை உருவாக்க முடியும் புதுசா, உன் கிட்னியை உருவாக்க முடியும், உன் இருதயத்தை உருவாக்க முடியும். ஆனா நம்ம குருட்டுத்தனமா விசுவாசிக்கல, ஒரு சந்தேக கொண்டோட விசுவாசிக்கலாம். எதோட? நடக்குமா நடக்காதா? டாக்டரிங்களே சொல்லிட்டாரு, ஏசுனார் மட்டுமா செய்வாரு அப்படி நினைச்சுன்னா அவ்வளவுதான், பூட்ட கேசுன்னு அர்த்தம். அதனால இன்னைக்கு நீ நானு எப்படிப்பட்ட விசுவாசத்துல இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்பாலே உன்னுடைய விசுவாசத்தின்படிதான் அது நடக்கும். உன்னுடைய விசுவாசத்தின்படிதான் நடக்கும். அப்ப அந்த குருட்டு விசுவாசம் அவனுக்குள்ள வந்தது. அடுத்தது என்னது? நற்சாட்சி பெற்றான். என்னதான்? அதுதான் திரும்பி அந்த மெசேஜ் ஆயாடுவாங்க. இப்ப நல்லவளா போயிட்டாங்க அப்படின்னா எப்படி? எப்படி? நீ வாயாடுறத கட் பண்ணணும். சொல்லு, கெட்ட வார்த்தை பேசுறத கட் பண்ணணும், நிறுத்தணும். நீ இயேசுகிட்ட விசுவாசிக்கிறன்னாக்கா உன்னுடைய கிரியை மாற வேண்டும், உன்னுடைய நடத்தை மாற வேண்டும், உன் நல்ல செயல்கள் வெளிப்படுத்த வேண்டும். அப்ப பார்த்துட்டு உன்னை பாரு ஒரு நல்ல பையன் இல்லப்பா, அந்த மாதிரி அவனுடைய நற்சாட்சி பெற்றான். அப்ப அவனுடைய விசுவாசம் அவனை நற்கிரியை செய்ய தூண்டிச்சா இல்லையா? இன்னைக்கு உன்னை என்னை தூண்டி இருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு என்ன நற்கிரியை செய்யும்? உன் நாட்டுல, உன் வீட்டுல, உன் தெருவுல, நீ பழகிற சொந்தக்காரங்க மத்தியில உன்னுடைய நற்கிரியைகள் ஏதாவது செய்து அவங்க அதன் மூலமா இயேசுவை பார்த்து இன்னைக்கு உனக்கிட்ட ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்களா? இன்னைக்கு தீமோத்தேயு நற்கிரியை மாறிடுச்சு. அவன் நற்சாட்சி பெற்றான். இன்னைக்கு நீ நானும் எப்படிப்பட்ட சாட்சி கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய செய்தி இது இல்ல, ஆனா இன்னைக்கு காலை செய்தியை நான் கேட்டதுல இருந்து எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஏன்னா இந்த கிரியை, நற்கிரியை செய்ய நீ சொல்லிக் கொடுன்றார் ஆண்டவர். இன்னைக்கு உன் மக்கள் மந்தமா இருக்கிறாங்க, ஆத்மா குறித்து கரிசனை இல்லாம இருக்கிறாங்க. நான் ஜெபிக்கிறேன்னு சொல்றாங்க. என்ன ரிசல்ட்? அப்ப எப்ப ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண முடியும்? களத்துல இறங்கி நற்கிரியை செய்தாதையா? சொல்லுங்க, சொல்லு, கடத்த பக்கத்துல பார்த்து சொல்லு. களத்துல இறங்கி, உன் ஊர்ல இறங்கி உன்னால முடிஞ்ச அநேக நற்கிரியை செய், நல்ல காரியத்தை செய், உன்னால முடிஞ்சதை செய். காசு பணம் கொடுக்க மாட்டா உழைப்பு உழ. நான்லாம் அப்படிதான் உழைச்சு நிறைய சம்பாதிச்சேன் ஆத்மாக்களை.
நான் கடன் பிரச்சனைல இருக்கும்போது என்னால காசு பணம் கொடுத்து உதவ முடியாது. அவன் கேட்கும்போது அவன்கிட்ட சொல்லுவேன், இதோ பாரு என்னால காசு பணம் கொடுக்க முடியாது, உனக்கு தோல் கொடுக்குறேன், உன் பிரச்சனைக்கு நான் தோல் கொடுக்குறேன், வா என்ன பிரச்சனை, தோல் கொடுத்தேன், என்னால முடிஞ்ச உதவியில செஞ்சேன். என் நண்பனுக்கு கல்யாணம் பண்ணணும், அவன்கிட்ட காசு கிடையாது, ஆனா என்னால கல்யாணம் பண்ண முடியும். என்கிட்ட காசு இல்லை, அவன்கிட்ட காசு இல்லை, என்கிட்ட காசு இல்லை, ஆனா கல்யாணம் பண்ண முடியும். எனக்கு எது இருக்குது? ஆண்டுடைய கிருபை இருக்குது, துணை இருக்குது, அறிவு இருக்கு. சொல்ல புரியுதா? அப்ப நான் என்ன செஞ்சேன், அவனை கூப்பிட்டேன், இந்த என்கிட்ட இருக்கிறது 100 ரூபா, இதுக்கு 100 பத்திரிக்கை வாங்குவோம், 100 பேரை மட்டும் கூப்பிடு, உன் கல்யாணத்துக்கு எத்தனை பேர் மட்டும், 100 பேரை மட்டும் கூப்பிடு அப்படின்னு சொல்லி 100 பத்திரிக்கை நான் 100 ரூபா ஃபர்ஸ்ட் கொடுத்தேன். எல்லா கல்யாணத்துக்கும் நான் அதை ஒரு இதா நான் வச்சிருக்கிறேன். யாராவது ஒருத்தன் நம்ம சர்ச்சிலே கல்யாணம் பண்ணணும்னாலும் அவங்களுக்கு முதல் 500 ரூபாய் எடுத்து என் பணத்தை கொடுத்து மண்டபம் புக் பண்ணுவேன். என் பணத்தை செலவு பண்ணிடுவேன், என் பணத்தை செலவு பண்ணிடுவேன், என்னால முடிஞ்சதை செய்யணும்ட்டு. அந்த கல்யாணம் அருமையா ஜாம் நடக்கும். அவனுக்கு பாரு, அந்த 100 ரூபாய் கொடுத்து 100 பத்திரிக்கை வாங்கினேன். அடிக்கிறது கூட காசு கிடையாது எங்கள்கிட்ட, பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு கூலி கொடுக்கறதுக்கு காசு கிடையாது. ஐடியா பண்ண என்ன செய்யலாம் ஆண்டவரே, அவன் வீட்டுக்கு கீழே தானே ஒருத்தன் பிரஸ் வச்சுக்கிறான், அந்த ஆள்கிட்ட போய் ஓசிலே அடிச்சு வாங்க அப்படின்னா, இவனுக்காக ஒரு 100 பத்திரிக்கை அடிச்சு தர மாட்டியா? ஐயோ மலருக்காக நான் அடிச்சு தரையா அப்படின்ட்டு அடிச்சு கொடுத்துட்டாரு. இப்போ 100 பத்திரிக்கை ஓசில அடிச்சுட்டுனா அடுத்தது பாருங்க, நேரா ஒருத்தர் ஒரு ஐயர் நமக்கு தெரிஞ்சு இருந்தார், அவர்கிட்ட போனேன், 100 சாப்பாடு என்னையா விலை, எனக்கு 100 சாப்பாடு வேணும், ஒரு சாப்பாடு என்ன ரேட், இலையோட டம்ளர்ல காஃபியோட வரணும், எல்லாம் எடுத்து வந்துடுறேங்க, நானே செஞ்சு எடுத்து வந்துடுறேன், 2 இட்லி, ஒரு பொங்கல், ஒரு வடை, ஒரு கேசரி, ஒரு காஃபி, இது போதாதா? ஒரு இலைக்கு எவ்வளோ கான்ட்ராக்டா? 10 ரூபாங்க ஒரு இலை. அந்த காலத்தில் நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இலை 10 ரூபாய். சரி இலையோட கான்ட்ராக்டா உனக்கு 1000 ரூபா, 100 இலை எப்படி இருந்தா எவ்வளோ ஆச்சு? 1000 ரூபா. ஆஃப்டர் மேரேஜ் கல்யாணம் முடிஞ்சோடனே உனக்கு 1000 ரூபா கொடுத்துறேன், நீ சாப்பாடோட எடுத்துரு. சரிங்க அப்படின்ட்டாரு அந்த இரு. அடுத்தது ஒருத்தட்ட போனேன், ஒரே ஒரு போன் அடிச்சு, அப்பெல்லாம் ரிங் போன் தான், செல்போன்லாம் கிடையாது. அவனுடைய அக்காவுக்கு அடிச்சா, தபாரு உன் தம்பிக்கு கல்யாணம் நாளன்னைக்கு, நீ வரும்போது நல்ல சேலையா எடுத்துட்டு வந்துரு, வேட்டி சட்டை எடுத்து வந்து பொண்ணு மாப்பிளைக்கும் அப்படின்ட்டான். சரி அப்படின்னுச்சு, முடிஞ்சு போச்சா? மாப்பிள்ளைக்கு வேட்டி சட்டை, பொண்ணுக்கு புடவை எடுத்தாச்சு. அடுத்தது தெரிஞ்ச ஒரு பத்தர் இருந்தாரு பக்கத்து வீட்டுக்காரு, அவர்கிட்ட போனேன், ஒரு 2 கிராம்ல தாலி அடிச்சு கொடு அப்படின்னு. உனக்கு இல்லாதான் நான் அடிச்சு கொடுக்குறேன், கல்யாணத்துக்கு பிறகுதான் காசு, அதை நீ எப்போ வேணாலும் கொடுப்போம். வாங்கிட்டு வந்துட்டேன்னா தாலி ரெடி, இப்ப புடவை ரெடி, சாப்பாடு ரெடி, தாலி ரெடி, பத்திரிக்கை ரெடி, 3 பேர் கொடுத்தாச்சு. வீடியோ கவரேஜ் வேணுமே, போட்டோ வேணுமே. நேரா ஒரு ஸ்டுடியோக்காரன்ட்ட போனேன், உன்கிட்ட தானே இவன் 5 வருஷம் வேலை செஞ்சான். ஆமா வேலை செஞ்சான், இப்ப இவனுக்கு கல்யாணம், நீ ஓசில எடுத்து கொடு, ஃப்ரீயா எடுத்து கொடு. ஐயோ இவனுக்கு நான் செய்யாம எவனுக்கு செய்ய போறேன் அப்படின்ட்டு அவர் ஃப்ரீயா வீடியோ போட்டோ எடுத்து கொடுத்துட்டாரு. முடிஞ்சு போச்சா கல்யாணமே? நேரம் அடுத்தது என்னது, கோயில்ல செலவு இருக்கு, கோயில்ல செலவு இருக்கு. கோயில்ல என்ன செலவு? ஒரு 500 ரூபா தான் செலவாச்சு. திருவதி வீரட்டேஸ்வரன் கோயில்ல தான் கல்யாணம் பண்ணேன், நான் ஒரு பாஸ்டர். என் நண்பன், ஐயோ இவன் இந்து மேரேஜ் பண்ணாக்க நம்ம கோயிலுக்குள்ளே போக கூடாத அப்படின்னு நான் ஒதுங்கல. என்னால முடிந்த உதவிய நான் கிரியில காண்பித்தேன். ஒரு பாஸ்டரா இருந்துகிட்டு அந்த கோயிலுக்குள்ள போய் எல்லா குருக்களையும் பார்த்து, நான் போன கோயில் அது, எனக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க, போய் எல்லாம் எவ்வளவு சீப்பா முடிக்கணுமோ 250 ரூபாய் முடிச்சிட்டேன். எவ்வளவு? 500 ரூபாய் செலவை எவ்வளவு முடிச்சாங்க? 250 முடிச்சிட்டேன். இப்ப மொத்தமே 100 பிளஸ் 250 350 ரூபாய் கல்யாணத்தை முடிச்சிட்டேன். ஆனா 5000 ரூபாய் செலவாச்சு. எவ்வளவு ரூபாய் செலவாச்சு? 5000 ரூபாய் செலவாச்சு. கை காசு 300 ரூபாய் போட்டு 350 ரூபாய் போட்டு செலவு பண்ணோம். மீதி எல்லாம் வரிசை வந்தது. வரிசையெல்லாம் நான் பார்த்தேன். 1000 ரூபாய் சமையல்காரனுக்கு கொடுத்தேன், 1000 ரூபாய் தாலி செய்யறவனுக்கு கொடுத்தேன். முடிஞ்சிச்சு. எல்லா செலவும் போ, மீதி எல்லாத்தையும் என்ன செஞ்சேன், 60 ரூபாய் மிச்சமாச்சு. மாப்பிள்ளை கையில கொடுத்துட்டு என்ஜாய் யுவர் லைஃப் அப்படின்னு வந்துட்டேன். அன்பாலே இன்னைக்கு அந்த குடும்பம் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யற குடும்பமா மாறிச்சு.
இந்த நற்கிரியை என்னால செய்ய முடியும். ஐயோ, நான் இயேசுட்டு வந்துட்டேன், நான் அந்த விக்கிரத்து கோயிலுக்கு எப்படி போறது, இவனுக்கு விக்கிரக ஆராதனை முறைப்படி எப்படி கல்யாணம் பண்றதுன்னு நான் யோசிச்சிருந்தேன்னா இன்னைக்கு அந்த குடும்பத்தை ஆதாயம் பண்ணியிருக்க முடியுமா? சொல்லுங்க. அன்பால இன்னைக்கு ஒரு வார்த்தை இருக்குது, உன்னால செய்ய முடிஞ்ச நன்மையை நீ செய்யாம போனாலே பாவம்னு இருக்கு. அது நான் வரப்போறேன் பின்னாடி. அது இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்றாரு. யாக்கோபு 4:7 படிங்க. 4:17. யாக்கோபு 4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் எது அவனுக்கு பாவமா இருக்கும்? எதுன்னு கேளு. எது 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 பதில் சொல்லுங்க பாப்போம். நன்மை செய்ய உனக்கு பிராணி இருக்கு, திறமை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா அதை செய்யாம போயிட்டாலே பாவம். அன்பாலே கிறிஸ்தவ நண்பர்களுக்கு நான் ஸ்பெஷலா சொல்லி கொள்றேன். தண்ணி அடிச்சாதான் பாவம், விபச்சாரம் பண்ணாதான் பாவம், திருநாதான் பாவம், கொலை பண்ணாதான் பாவம் நீ நினைச்சிட்டு இருக்கிற. அது பாவம் தான், இல்லைன்னு நான் சொல்லல. அதை விட பெரிய பாவம் என்ன? உன்னால முடிஞ்ச நன்மை அடுத்தவனுக்கு நீ செய்யலனே பாவங்க. கொலை செய்யற பாவத்துக்கு ஈக்குவல், அதை விட பெருது. விபச்சாரம் பண்றதுக்கு ஈக்குவல், தண்ணி அடிக்கிறதுக்கு ஈக்குவல். இதெல்லாம் தெரியாமலே இருக்கிறோம். ஆனா வேதத்தை வாசியாச்சு. 100 வாட்டி இல்ல, 1000 வாட்டி நான் வேதத்தை வாசி இருக்கிறேன். என்ன புண்ணியம்? உனக்கு செய்ய வேண்டிய திறமை இருந்தும் அது நீ செய்யாம போனா அது பாவம்னு சொல்றாரு வேதத்துல. இன்னைக்கு நம்ம செஞ்சோமா? நம்ம செஞ்சோமா? கொஞ்சம் யோசிச்சுப்பா. இன்னைக்கு தீமோத்தேயு அவன்கிட்ட இருந்ததை எல்லாருக்கும் கொடுத்தான். தன்னால முடிஞ்ச நற்சாட்சி பெற்றவனா இருந்தான். இன்னைக்கு இந்த காரியத்தை குறித்து, நற்கிரியை குறித்து நான் ஆராய்ந்து பார்த்துட்டு இருந்தேன். யாரெல்லாம் வேதத்துல நற்கிரியை செய்தாங்க அப்படின்னாக்கா பாருங்க. அப்போஸ்தலர் 9:36 அப்போஸ்தலர் 9:36 பாருங்க. தெரியாதவங்களுக்கு எடுத்து கொடுங்க. யோப்பா பட்டணத்தில் தொற்கால் என்னும் அர்த்தம் உள்ள தபித்தாள் என்னும் பெயருடையவள் இருந்தா. என்னமா? நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து வந்தாள். கொஞ்சமா செய்யல, சும்மா தன்னால முடிஞ்சதை செய்யல. எப்படி செஞ்சாலும் மிகுதி. அப்ப பொழப்பே அதாதாயா, அவருடைய பொழப்பே அதுதான் இருந்தது. நற்கிரியை செய்யறதுதான் பொழப்பா இருந்தது. மிகுதியான்னா என்ன அர்த்தம்? எல்லா பொழப்பும் விட்டுட்டு அந்த பொழப்பு தான் செஞ்சா. இன்னைக்கு நான் வரும்போது தினத்தந்தி பேப்பர்ல ஒரு இளைஞர் மலர்னு ஒரு, அதை கொஞ்சம் படிச்சேன். இளைஞர் மலர் இன்னைக்கு தினத்தந்தி பேப்பர்ல எவனோ ஒரு பையன், அவன் பிஇ படிக்கிறான். அவன் ஒரு பிச்சைக்காரனுக்கு யாசகன் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கான். பிச்சைக்காரன் சொல்லு, யாசகன். யாசகம்னா பிச்சை எடுக்கிறது. அந்த யாசகனுக்கு ஏதோ ஒரு 10 ரூபா போட்டுருப்பான் போல இருக்கு. அவன் போய் நேரா தண்ணி அடிச்சுட்டோ அல்லது போதைப் பொருள் வாங்கிட்டோ வந்து அவன் ஊழ்ந்து கிடக்கிறத பார்த்துட்டு அவன் மனசு எதிர்ப்பு, என்னடா நமக்கு இவன் உதவி செய்ய போனா இவன் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்யறான்ட்டு அவன் மேல வெறுப்பு வராம அவங்க மேல அக்கறை வந்துச்சு. இப்ப அவனை கூப்பிட்டு அப்ரோச் பண்ணி, ஏன்னா நான் இப்படி உதவி செஞ்சேன், நீ ஏன் போய் தண்ணி அடிச்சுட்டு வந்த, ஏன் போதைப் பொருளுக்கு பழக்கணும்னா அவன் வெக்ஸ் ஆகி சொல்றான், என்னை எல்லாம் ஒதுக்கிட்டாங்க, என் குடும்பத்தாரெல்லாம் என்னை ஒதுக்கிட்டாங்க, எனக்கு ஆதரவே இல்லை, அதை நினைச்சு நான் வெக்ஸ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செஞ்சான், அவனுக்கு ஆறுதலா பேசி அதுல இருந்து அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. யாசகம் கேட்கறவங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு பிச்சை எடுக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி இன்னைக்கு நிறைய பேருக்கு, அதே போல 12,000 பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். அவனுக்கு தமிழக அரசு ஜனாதிபதி அவார்டு, டெல்லி கவர்மெண்ட் எல்லாம் நிறைய அவார்டு கொடுத்துக்கிறான். அவனுடைய நற்கிரியைகளை பார்த்து அரசாங்கம் அவனுக்கு நிறைய அவார்டு கொடுத்துருக்கு. எம்இ முடிச்சுட்டாரு, பிஇ படிச்சாரு, எம்இ முடிச்சுட்டாரு. எம்இ முடிச்ச அந்த காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேலை செய்யறாரு. வேலை செஞ்சுக்கிட்டே இதையும் சைட்ல செஞ்சாரு பாரு. இந்த பாரம் அழுத்த அதிகமா நான் ரீச் பண்ண முடியலன்றதுனால வேலையை ரிசைன் பண்ணிட்டு முழு நேரமா இதாகிட்டார். தொற்காலை போல தொற்காலை என்ன செஞ்சா, அப்பப்ப நன்மை செய்யல,
அப்பப்ப உதவி செய்யல, அப்பப்ப நற்கிரியை செய்யல. என்னன்னு போட்டிருக்காங்க படிங்க. மிக அதிகமாக, மிகுதியாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் சொல்றான் பேட்டி கொடுக்கும் போது, நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது இந்த பிச்சைக்காரெல்லாம் சரியா கவனிக்க முடியல, எப்பயாவது ஒருத்தவங்களை தான் பாக்குறேன், அதனால நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு இப்ப முழு நேரமா இதுல இறங்கிட்டேன். நான் முழு நேரமா இறங்குறத பார்த்து என்னோட கூட என்னுடைய நண்பர்கள்லாம் கூட இணைஞ்சிட்டாங்க, நிறைய பேர் இணைஞ்சாங்க. இப்போ ஒரு பெரிய நிறுவனமா வச்சு நான் நடத்துறேன். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு நான் கூட்டு வந்து பராமரிக்கிறேன். அப்ப அவனுடைய நற்கிரியை, இதுக்கே சத்தியம் அறியாதவன். எதை அறியாதவன்? இயேசு என்ற வெளிச்சம் அறியாதவன். ஆனா அவன் நற்கிரியை இன்னைக்கு போற்றப்படுகிறதாக இருக்கிறது. இயேசு என்ற வெளிச்சத்தை அறிந்த நீ நான் என்ன செய்யறோம்? கொஞ்சம் யோசிப்பாங்க. இயேசு நாடு எங்க நன்மை செய்து சுற்றி திரிந்தார். அப்படித்தானே போட்டு பைபிள்? எப்படி போட்டிருந்தார்? காலையில ஏஞ்சில இருந்து நைட்டு வரைக்கும் அவரால் முடிஞ்ச நன்மை என்ன செஞ்சார்? செஞ்சுக்கிட்டே போனார். குஷ்டரோகியா நல்லா கூட வரணும்னா கலந்தது, உடம்பு சரியில்லாம பெரும்பாடுள்ள சரியா நல்லா போ. அப்ப நன்மைதான் செஞ்சு அலைஞ்சார். கூட்டிட்டு ஒருத்த வந்தா கேள்வி சென்னிமரை வச்சார். அவ என்ன செய்வா? போட்டுவாளா இல்லையா? ஐயோ ஐயா மகாராசா, எங்க இருந்தோ வந்த என் கூனை இவரை செஞ்சியா. இப்ப அவரால் முடிஞ்ச நற்கிரிகளை அவர் செஞ்சுக்கிட்டே இருந்தார், நல்ல காரியத்தை. இப்போ உங்ககிட்டையும் எங்கிட்டையும் அவர் அதான் எதிர்பார்க்கிறாரு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட தொற்கால் என்ன செஞ்சா? மிக அதிகமாக நற்கிரிகளையும் தான தர்மங்களையும் செய்தார். இன்னைக்கு அதனால்தான் அவர் செத்து போன பிறகு கூட அவர் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவளை பிழைக்க வச்சாரு. பேதுரு அனுப்பி அவருடைய தொண்டு இந்த உலகத்துக்கு தேவை, இந்த ஊருக்கு தேவைன்னு திரும்பி அவளை பிழைக்க வச்சிட்டாரு. செத்து போயிட்டா, இளம் வயசுலயே செத்து போயிட்டா. பேதுருட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி தொற்கால் அந்த பொல்ல செத்து போயிட்டா, கொஞ்சம் வந்து அவனுக்காக ஜெபம் பண்ணணுன்னே பேதுரு ஓடி போய் அவ பேரை சொல்லி எழுப்புற. அவ பேர் என்ன? தொற்காலே ஏந்திரு, ஏஞ்சிட்டா. அப்ப மரணம், உன்னுடைய நற்கிரியைகள் உன் மரணத்தை கூட ஜெயிக்க வைக்கும். ஆமே, உன் மரணத்திலிருந்து உன்னை விடுதலையாக்குயா. இதை விட வேற சாட்சி நமக்கு தேவையா? இன்னைக்கு தீமோத்தேயு, தொற்கால், ஏசாண்டவர், இன்னைக்கு அநேகர், பவுல், இப்படி நிறைய பேர் இன்னைக்கு வேதத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு வெளிப்பிரகாரமா இருக்கிறவங்க யார் இருக்கிறாங்க? இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவர்கள் சொல்ல முடியுமா? அன்னை தெரசா, அவங்க நற்சாட்சி பெற்றவர்கள் கிரியினால. அவங்களுடைய செயல்பாடுகள், குஷ்டரோகியில உட்காந்து தொடர்றதுக்கே அருவருப்பாங்க, தொட்டு மருந்து போட்டாங்க. அவங்களுடைய நற்கிரிகள். உன்னுடைய நற்கிரி எப்படி இருக்கு? இன்னைக்கு பாருங்க. அடுத்தது மார்க் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லி பாருங்க. அவளை விட்டுவிடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறார். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். இங்க பாருங்க, இங்க ஒருத்தைய பத்தி சொல்றாரு. இயேசு என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். இப்ப நற்கிரியை சமுதாயத்துக்கும் செய்ய முடியும், ஆண்டவருக்கும் செய்ய முடியும். நம்மளை சுத்தி இருக்கிற மக்களுக்கு செய்ய முடியும், ஆண்டவருக்கு நற்கிரியை செய்ய முடியும். இப்ப என்ன செஞ்சா, இவருடைய பணத்தை எடுத்துட்டு தரித்திரருக்கு போய் கொடுக்கல. அவன் வீட்டுல இருந்த காஸ்ட்லி தைலம், அது பயங்கரமான விலை, இன்னைக்கு பவுன் மாதிரி. அது அந்த காலத்துல அவங்க தைலத்தை தான், வாசன திரவியத்தை தான் தங்கம் மாதிரி வச்சிருப்பாங்க பாதுகாத்து. அப்படிப்பட்ட காஸ்ட்லி தைலத்தை எடுத்துட்டு வந்து கர்த்தருடைய பாதத்துல உடைச்சு ஊத்தி அவ நற்கிரியை செய்தாள் என்று பார்க்கிறோம். என்ன செய்தானா? அப்ப அவளுடைய இறப்புக்கு வேண்டிய காரியத்தை செய்தால், அவளை தொந்தரவு பண்ணாத. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறது நற்கிரியை, சமுதாயத்துக்கு ஊழியம் செய்யறதும் நற்கிரியை. இன்னைக்கு நம்ம ரெண்டுத்துக்குமே செஞ்சோமா? ஆண்டவருக்கும் ஊழியம் செய், ஆண்டவருக்கு பணி செய், ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய். ஆண்டவரே, உன்னுடைய ராஜ்யத்துக்காக இந்த நற்கிரியை செய்கிறேன்.
நான் அப்படிதான் கத்துக்கிட்டேன். எதை செய்தாலும் புசித்தாலும் குடித்தாலும் பவுல் எனக்கு கத்துக் கொடுத்தார். எதை செய்தாலும் எதுக்குன்னு செய்யும், தேவனுடைய மகிமைக்கென்று செய். அப்ப நான் உண்மையிலே சொல்றேன், நான் எப்ப எது செஞ்சாலும் அதுல என்னுடைய உள்ளாந்திர ஒரு நோக்கம் இருக்கும். என்னன்னா, நான் உதவி செஞ்சா கூட ஒரு நோக்கம் இருக்கும். ஆண்டவரே உங்களுடைய நாமம் மகிமைப்படும், உங்களுடைய நாமம். ஆமாங்க, இன்னைக்கு அப்படிதான் நம்ம செய்யணும். ஏன்னா அது ஆண்டவருக்கு செய்யற தொண்டு. சமுதாயத்துக்கு மட்டும் நான் தொண்டு செஞ்சுட்டு ஆண்டவருக்கு நானு விட்டுட்டேன்னாக்கா அது நல்லது இல்லை. இந்த தம்பி ஒருத்தன் செஞ்சான்னு சொல்றேன், அவன் ஆண்டவர் அறியாதவன். ஆனா அவனை உலகம் மெச்சுகிறது, பரலோகம் மெச்சுமான்னா மெச்சும், கண்டிப்பா எனக்கு தெரியும். ஆனா வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற என்னை அன்றி ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான்னு சொன்ன அந்த சத்தியம் அவனுக்கு தெரியாம போச்சு. ஆண்டவர் சொன்ன நல்ல காரியம் செய்யணும்னு நினைச்சான், யாரோ சொல்லி இருக்கிறாங்க, செய்யறான். சத்தியம் இல்லையே. இப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம சத்தியத்தை கொடுக்கணுமே. இன்னொன்னு, எப்படியாவது காஸ்பல சொல்லு, சத்தியத்தை சொல்லு. நற்கிரியை செய்துதான் அவனுக்கு சத்தியத்தை சொல்லு. நற்கிரியை செஞ்சுட்டு அவனுக்கு சத்தியத்தை சொல்லு. அப்ப அவன் சந்திக்கப்படுவான். இன்னைக்கு சாப்பாடை போட்டு, அதான் வள்ளலார் சொன்னார், ஒருத்தன் பசியா இருக்கும் போது அவனுக்கு நான் சத்தியம் சொல்றேன்னு சொல்லி உட்கார வச்சு என்னத்தை தான் நீ போதிச்சாலும் அவனுக்கு என்னது ஏறவே ஏறாது. ஏன் அவனுக்கு என்னது, வயிற்று பசி. இன்னைக்கு வரும்போது ஒரு கிளிப்பு பார்த்தேன். ஒரு பெரியவர் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறார். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது எதிர்க்க இருக்கிறோம், அதை போட்டோ எடுத்துக்கிறோம், வீடியோ. அந்த கிளிப்லாம் நான் போட்டு காட்டணும்னு நினைச்சேன். அவர் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இப்படி உட்காந்து ஒரு சாப்பிட்றாரு. இங்க இந்த இடத்துல இந்த காலுக்கு இடையில ஒரு பிளாஸ்டிக் பை வச்சுக்கிறார். இப்படி சாப்பிட்டுட்டு இப்படி பார்த்துட்டு எடுத்து 2 உண்டை இதுல போட்டுறாரு. இப்படி சாப்பிட்டுட்டு 2 உண்டை எடுத்து போடுறாரு. இவரும் சாப்பிட்றாரு. தான் பொண்டாட்டிக்கு என்ன செய்யறாரு, எடுத்துட்டு போறதுக்கு பையில பார்சல் கட்டுறாரு. அதே அந்த ஆளு, என் பொண்டாட்டி கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கன்னு போய் கேட்டா கொடுப்பான்ல, கொடுப்பானா போயா அப்படின்னா. ஆனா என்ன செய்யறாரு, சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே மனைவிக்கு எடுத்து வைக்கிறார். பசி கொடுமை. அன்பாலே, இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? பசிப்பினி போக்குறோமா? எனக்கு கொஞ்ச நாளா ஒரு யோசனை, இந்த லீபனான்ல ஒரு தியான மண்டபம் கட்டி வரவன் போறவங்கள சாப்பாடு போடுவோம், ஃப்ரீ. நீ காசு கொடுத்தா கொடுக்காட்டினா போ, காசு கொடுத்தா கொடுக்காட்டினா போ. ஒரு உண்டியை வச்சிருவோம். நீ சாப்பிட்டியா, திருப்தியா இருக்கிறியா, உனக்கு என்ன கொடுக்கணுமோ அதுல உண்டியில போட்டு போயிட்டே இரு. காசுக்குள்ள எனக்கு எதுவுமே இல்லை, போயிட்டே இரு, சந்தோஷமா சாப்பிட்டு திருப்தியா போ. நல்லா செய்யலாமா கூடாது? எத்தனை பேர் இந்த நற்கிரியை செய்ய நீங்க ஒத்துழைப்பு தருவீங்க? வெரி குட். மற்ற பேர்லாம் கை தூக்கிறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா நம்ம வலையில மாட்டுவோமோ, நம்மகிட்ட பணம் கேட்டுவாரோ, சி உன் பணமோ நீங்க கேட்ட. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அவன்கிட்ட அதான் சொன்னேன், என்னன்னா உங்களுடையதை அல்ல பவுல் சொல்றாரு, எனக்கு கத்துக் கொடுத்துக்கிறார் பவுல். உங்களுடையதை அல்ல, உங்களை தான் தேடி வந்தேன். உன்கிட்ட இருக்கிற பணம் பொருளை தேடி நான் ஊழியம் அல்ல, உன் ஆத்துமாவை தேடி வந்திருக்கிறேன். எனக்கு மனக்கு மனத பேச தெரியாது. இன்னைக்கு வீடியோ இந்த யூடியூப்பை திறந்தா ஒரு இதுதான் பயங்கர பீக்ல போயிட்டு இருக்கு. ட்ரெண்டிங்னா ட்ரெண்டிங் அவர் சொல்லுவாங்க. ஒரு பெரிய ஃபேமஸ் ஊழியக்காரருடைய மனைவி பேசுது, உங்க கன்னடாவுக்கு போனோம், உங்க ரோட்ல தான் இருந்தோம், தங்குறதுக்கு இடமே இல்லை, நாங்க ரொம்ப நாளா நாங்க ஹோட்டல்ல தங்கி இருந்தோம், எங்க சொந்த வீடு கூட கிடையாது. ஐயோ, எத்தனை பேர் லட்சம் லட்சம் அனுப்பினாங்க தெரியுமா? அந்த மாய வலையில விடுற கும்பல் கிடையாது. அந்த மாதிரி உங்களை பேசி அப்படியே சிம்பத்தியை கிரியேட் பண்ணி, எனக்கு கனவுல தூதன் வந்தான், உனக்கு என்ன கார் வேணும்னு கேட்டான், நான் ஓடி போய் ஒரு கார் வேணும்னு கொடுத்தேன், அது 2 கோடி. இந்த கார் எவ்வளவு?
இந்த மாதிரி கவர்ச்சியா பேசி உங்ககிட்ட பணம் காசு பறிக்கிறதுக்கு அந்த ஊழியத்தை நான் செய்யல. உன் ஆத்மா நரகத்துக்கு போக கூடாதுன்னு ஊழியம் செய்யறோம் நான். ஆமென். உன் பணத்தையோ பொருளையோ உன் சொத்து பத்தியோ தேடி வரல. உன் ஆத்மா நரகத்துக்கு போக கூடாதுன்னு உனக்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறேன், அதனால நான் இன்ன வரைக்கும் பார்த்தது கிடையாது. அதனால ஒரு ஊர்ல இருந்து ஓடி வந்துட்டாரு ஒரே ஒரு ஆத்மாவை தேடி. கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர்ல இருந்து ஓடி வந்துட்டார். அந்த ஊர் பேர்லாம் சொல்ல தஞ்சாவூர்னு வச்சு, தஞ்சாவூர்ல ஓடி பண்ணிட்டு இருக்காரு. ஓடி வந்துட்டார். வந்து பாக்குறாரு, அந்த அவர் தேடிட்டு வந்த அந்த ஆத்மா வீட்டுல ஆளை காணோம். எங்கடான்னு பார்த்தாக்கா நம்ம சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிற அந்த ஆத்மாவை வர வச்சார். நான் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கிறேன். இது ஏற்றி போனாங்க ஒரு அம்மா, காரை அங்கே நிறுத்திட்டு, எங்க அப்பெல்லாம் காந்தி ரோட்ல சர்ச், அந்த அந்த காரை முக்கூட்டிலே நிறுத்திட்டு அந்த ஆத்மா கூப்பிட்டு எங்க போனார் சர்ச். ஏன் சர்ச் அங்கெல்லாம் போகக்கூடாது, அங்கெல்லாம் அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்தினது நம்ம தான், அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தது நம்ம தான். அவரு சொல்றாரு திருட வந்த திருடன், அப்படிதான் நான் சொல்லுவேன் வந்தாலும். ஏன்னா அவங்களுக்கு ஆடுபாடு கிடையாது, சொத்து கிடையாது. இது சொத்து இருக்குது, அவங்களுக்கு வாரிசு கிடையாது. இவங்க செத்தா யாருக்கு வரும் இந்த சொத்துன்னு அந்த சொத்தை பிராக்கெட் பண்ண வந்த ஆளு, சொத்தை பிராக்கெட் பண்ண வந்த ஆளு. அப்படிதான் சொல்லுவேன், கள்ளன் தான் சொல்லுவேன். அந்த அம்மா அவனை தெய்வமா நினைக்கலாம், அவனை தூக்கி வச்சு நாடலாம், புரியாத. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆள் திருடன். ஆத்மாவையும் திருடனா அவங்க சொத்தையும் திருடத்துக்கு வந்தவன். தீர்க்க தரிசனம் சொல்றேன்னு சொல்லி இன்னைக்கு அவனுடைய தீர்க்க தரிசனம் ஒண்ணு கூட அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில நிறைவேறல. அப்ப இவன் கல்லனா உண்மையான ஊழியக்காரன். அந்த மாதிரி சொத்துக்கோ உன் பணத்துக்கோ நான் ஊழியம் பண்ண வரல. இன்னைக்கு மக்களுக்கு நம்ம நற்காரிய செய்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று அநேகரை நீ கூட்டி சேர்க்க ஒரு கருவியா பயன்படுதுன்னு தான் உனக்கு சொல்லித்தரேன். ஏன்னா சொல்லித்தர வேண்டியது கடமை. நேற்று அந்த நற்கிரியை குறித்து நான் பல காரியத்தை நான் ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு போதகர் இப்படியாக பதிவிட்டுறார் நெட்ல. என்ன பதிவிட்டிருக்காரு அப்படின்னாக்கா, நானு ஒரு நாள் ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணி டெல்லி போனேன் சென்னையில இருந்து. அப்ப என் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார், அவர் ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷன். எனக்கு நைட் ஆயிடுச்சு, நானு ஏதோ பேசிட்டு அப்படியே இருந்துட்டேன். நான் சாப்பாடு வாங்குறதுக்கு முடியல, சாப்பாடு வாங்கல. ட்ரெயின்லயும் சாப்பாடு எனக்கு கிடைக்கல, விற்கல. அப்ப நான் என்ன செய்யறது, சரி விட்டுருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த ஆள் சாப்பாடு மூட்டையை பிரிச்சாரு. சார் அன்பா சொன்னாரு, இதுல சப்பாத்தி இருக்குது, சாப்பிடுங்க சார் அப்படின்னாரு. இல்ல வேண்டாப்பா அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல சார், இது நீங்க சாப்பிடலன்னா வேஸ்டா போகும் சார், கீழே தான் சார் நான் கொட்டணும். இப்ப யாருக்கும் நான் கொடுக்கவும் முடியாது. எங்க அம்மா இருக்குதே, அது எப்ப எனக்கு சாப்பாடு கட்டினாலும் 2 கட்டும். ஒரு பார்சல் உனக்கு, இன்னொரு பார்சல் இன்னொருத்தருக்கு, யாருக்காவது தர்மம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதனால 2 பார்சல் கட்டிட்டு வந்துச்சு. இந்த ஒரு பார்சல் நான் சாப்பிடுறேன், இந்த பார்சல் தயவு செய்து இந்த 4 சப்பாத்தி இருக்கு, நீங்க சாப்பிட்டே தீர்ணும் சார் அப்படின்னு கொடுத்துட்டாரு. சாப்பிட்டாரு. அவர் சொல்றாரு, நான் ஒரு பாஸ்டர், இவர் ஆண்டவரை அறியாதவன், இவன் 2 பார்சல் கட்டிட்டு வந்து ஒரு பார்சலை தானம் பண்ணணும்னு நினைக்கிறான் பாரு. அந்த நற்கிரியை அவனுக்குள்ள இருக்குது. இதே ஒரு கிறிஸ்தவனை நான் பார்த்தேன், இதே சென்னையில ஒரு பெரிய வெள்ளம் செய்யற ஃபேக்டரி வச்சிருந்தாரு. அந்த வெள்ளம் செய்யற ஃபேக்டரியில ஒரு வேலைக்காரன், ஒரு கழவன் வயசானவர் வந்து, ஐயா உங்க ஃபேக்டரியில இந்த வெள்ளம் எல்லாம் தயார் பண்றீங்களா, ஒரே ஒரு கட்டி வெள்ளம் கொடுங்களேன், அதை தின்னும் போல ஆசையா இருக்குது, அதை தின்னு தண்ணி குடிக்கணும் போல ஆசையா இருக்கு, கொஞ்சம் தாகமா இருக்கு, கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னாரு. என்ன உனக்கு கொடுக்கறதுக்காக வச்சிட்டு இருக்கிறேன், இந்தா அப்படின்னு வெறுகையை பிடிச்சு கொடுத்து, இதுதான் வெள்ளை கட்டின்னு நினைச்சுக்கோ, வாயில போட்டுக்கோ, இனிக்கும், தண்ணியை குடிச்சுட்டு போ. இவன் ஒரு கிறிஸ்தவன். யாரவன்? பெரிய முதலாளி, வெள்ளம் மட்டும் வச்சுக்கிறார், சர்ச்சைக்கு போறார், பிரைஸ் எல்லாம் சொல்றாரு, கிறிஸ்தவன்.
நான் இவனையும் அவனையும் பார்த்தேன், அவன் ஆண்டவரே தெரியாத ஆளு, அவன் ஒரு பொட்டலத்தை எடுத்து வந்து அடுத்தவங்களுக்கு தானம் பண்றான், இவன் குரான் கணக்கா மூட்டை மூட்டையா வெள்ளைக்கட்டி அடுக்கி வச்சுட்டு ஒரு வெள்ளைக்கட்டியை கொடுக்கறதுக்கு யோசனை பண்றான், இவன் கிரியை எப்படி இருக்கு, இவன் கிரியை எப்படி இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. நற்கிரியை குறித்து அவர் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாரு, படிச்சேன், உண்மையிலே என் மனசு கலங்கி போச்சு. இன்னைக்கு கிறிஸ்தவம் எப்படி இருக்குது, மனித நேயம் இல்லாமல் இருக்கும். அது மனித நேயம்ன்ற பேர் வைக்கிறதை விட கிறிஸ்துவனுடைய நேயம் இல்லாத கிறிஸ்தவா இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள இருந்து அந்த மனித நேயம் இன்னைக்கு கிறிஸ்தவன்ட்ட செத்து போச்சியா. அதனால்தான் இன்னைக்கு அநேகர் உள்ள வரல. உன் வெளிச்சத்தை பார்த்து இயேசு கிடத்துல வராம இருக்கிறான். உன் வெளிச்சம் இன்னைக்கு பிரகாசிக்கல. உன் வெளிச்சம் இன்னைக்கு அநேகருக்கு பிரகாசிக்கல. உன் வெளிச்சம் மரக்கால் போட்டு மூடி வச்சுட்டு உட்காந்துக்கிற. உனக்கும் புரோஜனம் இல்லாம ஆக்குற, அடுத்தவனுக்கும் புரோஜனம் ஆக்குற. இயேசு என்ற வெளிச்சத்தை, இயேசு என்ற மனித நேயத்தை நீ உனக்குள்ளாக புதைத்து வைத்திருக்கிறாய். இதை ஒவ்வொரு ஊழியக்காரனும் விசுவாசிகளுக்கு சொல்லிக் கொடுப்பது அவசியமாக இருக்கிறது. இதை நான் நேற்று ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இந்த செய்தி இந்த நேரத்தில் தான் இருக்கும். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, வருகிற 19ஆம் தேதி என்னன்னு, என்ன எங்களுக்கு தெரிஞ்சாதானே, காலண்டர் பார்த்து தான் நாங்க 10 வருஷம் ஆகுது. காலண்டர் டெய்லி நாங்க பார்த்து ஒரு வசனத்தை படிக்கிற பழக்கம்லாம் எங்களுக்கு கிடையாது. குட் ஃப்ரைடே 29, சாரி நான் தான் 19, 29 குட் ஃப்ரைடே, ரைட்டு. அவரு குட் ஃப்ரைடேன்னு சொல்லிட்டாரு இந்த மாசம் வர்றதுனால. 19, 29, சரி குட் ஃப்ரைடே வரப்போகுது. குட் ஃப்ரைடே என்னங்க அர்த்தம்? ஏசு ஆண்டவர் சிலுவையில செத்த நாள் கருமாதி கொண்டு தேவசம் கொண்டாடுறோம், அப்படிதானே? நினைவு நாள் கொண்டாடுறோம். ஜீவனில் ரத்தத்தை நல்ல கிளாப் பண்ணுங்க. நமக்காக ரத்தத்தை கொடுத்த நாள். என்ன கொடுத்த நாள்? உன்னைய நீ விடுதலை செய்யறதுக்காக தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்துறாரு, ஒரு சொட்டு கூட இல்லாம. அப்பதான் எனக்கு சொன்னாரு, ஏண்டா உன் மக்களும் நீனும் போய் அன்னைய தினத்துல ஒரு 10 பேருக்கு ரத்தம் தானம் பண்ணுங்க, அது ஒரு நற்கிரியை தானே. அதோ நான் யோசிச்சேன், ஆண்டவரே இன்ன வரைக்கும் நான் ரத்தமே கொடுத்தது இல்லை, எப்படி கொடுக்கறது? ஏன் நீ கொடுத்துதான் பாரு, எத்தனை பேர் வராங்களோ உங்க சர்ச்சில் இட்டுட்டு போயேன். கம்பல், இட் இஸ் நாட் கம்பல். அப்புறம் ரத்தத்தை கொடுத்தாரு இவரு, எங்க பாஸ்டர் தான் சொன்னாரு, எனக்கு மயக்கமா வருது, அப்படியே எனக்கு உடம்பு சரியா போயிடுச்சு, நீ ஓ மேல கெட்ட பேர் வந்துடும். அந்த மாதிரி அவிசுவாச கூட்டத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. விசுவாசிகள் உன் கூட வரான்னா ஒருத்தர் 2 பேர் எடுத்துட்டு போய் நீ ரத்தம் கூட, என் நாள், நான் ரத்தம் கொடுத்த நாள் தானே இது, என் நினைவாக ஒரு 10 பேர் ரத்தம் கூட உன் சபையிலிருந்து எடுத்துட்டு எத்தனை பேர் வராங்க பாரு. அந்த நற்கிரியை செய்ய எத்தனை உள்ளம் இருக்குதுன்றத பாரு. ஒரு மாசம் நீ சொல்லிட்டீங்கல்ல தலைவர, ஏ பாச நீ சொல்லிட்டல, நான் கீழ்படுகிறையா? என் ஜீவன் எனக்காக ரத்தம் கொடுத்த இயேசுவுக்காக நான் ஏன் ரத்தத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறேன். வருஷத்துக்கு ஒரு நாள் தானே, டெய்லியா கொடுக்க சொல்றாரு. எல்லா சொட்டு ரத்தத்தையுமா கொடுக்க சொன்னாரு? என்னது ஒரு 500 மில்லி, 500 இல்லையா, 200 மில்லியா, எத்தனையோ அவன் எடுக்கிறத எடுத்துக்கிட்டோம். 200 மில்லியா, அது 300 மில்லியா, அதனால நீ செத்து போக மாட்டார். ரத்தம் கொடுக்க கொடுக்க உனக்கு புது ரத்தமா சுரக்கும். ரத்தம் கொடுக்கறது நல்லதுன்னு நான் நிறைய படிச்சிருக்கிறேன் எங்களுடைய காலேஜ்ல. ரத்தம் கொடுக்கறதுனால யாரும் கெட்டு போறது கிடையாது. ரத்தம் கொடுக்கறதுனால 100 நன்மைகள் இருக்கு, ஒரு தீமை கூட இல்ல, ஒரு தீமை கூட கிடையாது. நன்மை ரத்தம் கொடுக்கறதுனால உனக்கு நல்லதுன்றான். ஆனா அது தெரியாமலே இருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் அதை நம்ம அந்த நற்கிரியை செய்ய ஆர்வமா இருக்கிறோம்? எத்தனை பேர் ரத்தம் கொடுக்க ரெடின்னு கேட்டா நீ என்ன செய்வ? யாரும் கைத்து கொடுத்தல. அப்பா அத்தி பூத்த மாதிரி நல்லா தூக்க, லிஸ்ட் எடுக்க போறேன். 3, 4, 5 கொடுக்க முடியாது. 60 வயசு மேல கொடுக்க முடியாதா? அப்படியா?
தெரியல, எனக்கும் தெரியல. அது நான் கேட்கிறேன். கொடுக்கறதுக்கு தயார்னா தைய தூக்கிட, அதுக்கப்புறம் அவன் எடுக்கிறான் எடுக்கல அப்புறம் பார்த்துப்போம். 1 2 3 4 5 6 7 பொம்பளைங்களை ஒத்தனதாயா தூக்குறாங்க. என் பொண்டாட்டி தான் தூக்குறாங்க. 8 இவன் தூக்குறான் 9. நீ ஐயா கொடுக்கல, நான் கொடுக்குறேன்னு சொல்லாலே போதியா. அந்த மனசு வருதா நமக்கு அந்த நற்கிரியை செய்ய? அன்பாலே யோசிங்க. அந்த நற்கிரியை செய்யணும். எதையாவது என்னால சரி ரத்தம் கொடுக்க முடியாது, வேற ஏதாவது நான் செய்யறேங்க. இன்னிலிருந்து நீ பூஸ்ட் ஆகணும். யாரை பார்த்தாலும் எதையாவது உதவி செய்யணும். அதான் ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட விரும்புற. இன்னைக்கு நாம என்ன செஞ்சோம் கொஞ்சம் யோசிப்பார். நேற்று ஒரு கிளிப் பார்த்தேன். இதுக்கு அதுக்குள்ள இன்னொரு வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே 38 தானே? 10:38. அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுத்தி தெரிந்தார். நன்மை செய்கிறவராய் சுத்தி தெரிந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீ நானும் நன்மை செஞ்சோமா? பகைக்கிறவர்களுக்கு நன்மை செஞ்சோமா? கொஞ்சம் சொல்லு. இன்னைக்கு நம்முடைய சத்துருகளுக்கு நன்மை செஞ்சோமா? நம்முடைய எதிரிக்கு நன்மை செய்ய அந்த மனசு இருக்குதா? நான் எதுக்குன்னே சொல்லி இருக்கிறேன். ஒரு பொண்ணு அவங்க குடும்பத்தையே அழிச்சான். அவன் குத்துயிரமா குளியுமா வரான். இவன் நர்ஸா இருக்கிறா. 10 நிமிஷம் ட்ரீட்மெண்ட் லேட்டா ஆகிறதுனாலே அவன் செத்து போயிடுவான். பழி வாங்குறதுக்கு நல்ல சான்ஸ். ஆனா இவனே செஞ்சா பழி வாங்கல. ஆண்டவரே என்னால முடிஞ்ச நல்ல காரியத்தை நான் செஞ்சே ஆகணும், அவனை காப்பாத்தி ஆகணும்ட்டு அவசர அவசரமா இன்ஜெக்ஷன் போட்டு அவனை காப்பாத்திட்டோடனே அவன் கண் வீழ்ச்சி பார்க்கறான். இவளை பார்க்கறான். இவனுக்கு குடும்பத்துக்கே நம்ம துரோகம் பண்ணுமே. அவங்க அப்பா அம்மாவை துப்பாக்கியால சுட்டான். அவன் தங்கச்சி அவங்க அக்காவை கர்ப்பழிச்சு கொன்னான். அப்படிப்பட்டவ எனக்கு இவன் நற்காரியம் செய்து இவனை போய்க்க வச்சுக்கிறான்னா இவ சாதாரண மனுஷிய இல்லைன்னு கூப்பிட்டு எப்படிமா உனக்கு இந்த மனசு வந்தது? எனக்குள்ள இருக்கிற வெளிச்சம், இயேசு என்ற வெளிச்சம் உனக்குள்ள நான் கொடுத்தேன். இந்த வெளிச்சம் அந்த தளபதியை மாத்திச்சிங்க. அதுக்கு பிறகு அவன் ஊழியக்காரனாரான். தளபதி போஸ்ட டிசைன் பண்ணான். பல லட்சம் பேருக்கு அவன் ஆசீர்வாதமா அந்த வெளிச்சத்தை கொடுத்தான், இயேசுவை கொடுத்தான். அநேகர் இந்த இயேசு கம்யூனிஸ்ட் தேசத்துல அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க இந்த தளபதி சாட்சி மூலமா. இன்னைக்கு நாம எப்படி நற்கிரியை செய்யணும்? இயேசுவை வணங்குறவங்களா இருக்கிறோம். எபேசியர் 2:10 என்ன சொல்லி பாருங்க. அடுத்தது கொலேசியர் 1:10. நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் இதை விட என்னையா அர்த்தம் இருக்கு? நீ நானும் எதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டோமா? நல்ல காரியம் செய்யறதுக்கு தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்காக தான் ஒன்னே என்னை ஆண்டவர் பிடிச்சார். நீ நானும் நற்கிரியை செஞ்சோமா? உண்மையிலே நான் இந்த யூனிவர்சிட்டியை பார்த்துட்டு அப்படியே அழுதுட்டு போவேன். இன்னைக்கு தம்பி சொன்னா, என்கிட்ட அண்ணன்கிட்ட பிடிச்சதே ஒண்ணு, அவர்கிட்ட நான் பார்த்தது ஒண்ணு. என்ன செய்வார்? அவர் ஜெபம் பண்ணுவார். எப்ப ஜெபம் பண்ணுவார், எப்படி ஜெபம் பண்ணுவார் எனக்கு தெரியாது. ஆனா ஜெபம் பண்ணும்போது என்ன, கண்ணுல தண்ணி வரும். நான் அறிஞ்ச சத்தியம் அதுதான். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அவருடைய வார்த்தையில, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள். ஆமாயா, இந்த ரகசியம் தெரியாம இன்னமும் நீ எனக்கு கண்ணீர் வடிக்காம இருக்கிறியே ஏன்? வசனம் நல்ல மனப்படமா சொல்றோம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் அர்த்தியா? எத்தனை ஆத்மா அர்த்த? ஹலோ, அறுக்கவும் தெரியல, விதைக்கவும் தெரியல. கண்ணீரோடு விதைச்சு பாரு. உண்மையிலே இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்து நான் போகும்போது கண்ணீர் வெடிப்பேன். ஆண்டவரே ஆத்மாக்களை தாங்க, ஆத்மாக்களை தாங்க, ஆத்மாக்களை தாங்க. இவ்வளவு பெரிய காலேஜ், ஆத்மா தாங்க. இந்த கண்ணீரோடு விதைச்ச விதை இன்னைக்கு ஒரு 3 ஆத்மாக்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவங்களை தட்டுவோமா? உண்மையிலே கண்ணீர் வீண் போகாது.
கம்பீரத்தோட அறுக்க முடியும். இன்னும் கம்பீரத்தோட அறுப்பேன். இந்த 3 பேரு இவங்க கண்ணீரோட விதைக்க ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா 300 பேர் இங்க வருவாங்க. நான் விசுவாசிக்கிறேன். இப்ப நான் நினைச்சேன், இவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யும். இவங்க உண்மையிலே ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியாம 25,000 30,000 வருஷத்துக்கு கட்ட முடியாம அப்படி இருக்கும்பொழுது என்கிட்ட ஒரு தம்பி கேட்டான், அங்கிள் இந்த மாதிரி இருக்கு, நான் என்ன செய்ய? சரி தம்பி, நம்ம லீப்னான் இருக்கு, தங்குறதுக்கு நான் ஃப்ரீயா இடம் கொடுக்குறேன், நீ தங்கிக்கோ, ஒரு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் நான் ரெடி பண்ணி தரேன், கேஸ் அதெல்லாம் நீ வாங்கி சமைச்சு சாப்பிடு. இன்னும் 10 பேரை கூட என்ன செய்ய இட்டுட்டு உன்ன மாதிரி ஏழை பிள்ளைங்க பணம் கட்ட முடியாதவங்க 10 பேர் இருந்தாலும் இட்டுட்டு வாங்க, இங்க தங்கு. இங்க உனக்கு ஒரு ஸ்டடி சென்டர் ஆரம்பிக்கிறேன். உனக்கு யாராவது கல்வியில ரொம்ப புவரா இருக்கிறான், என்கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க இன்ஜினியரிங் முடிச்சவங்க, நம்ம ஜெரி மாதிரி. இப்போ அவர்லாம் எம்ஏ முடிச்சுட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கிறார். ஒரு காலேஜில் ஒரு ஹெச்ஓடியா இருந்தவர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல. இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி ஆளுங்களை கொண்டு நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், மாசம் ஒரு கதை நல்லா சொல்லித்தரேன். அதே என்கிட்ட இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க நிறைய இருக்கிறாங்க, அவங்களை கொண்டு இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன். இப்படி பல காரியத்தை செய்வோம். நீங்க ரெடியா? நான் நற்காரியை செய்ய நான் ரெடியா இருக்கிறேன். இப்ப இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், நீங்க உதவி செய்ய ரெடியா? ஏதாவது உங்களால முடிஞ்ச உதவி எல்லாம் செய்யுங்க. இந்த பிள்ளைங்க காசு போட்டு சாப்பாடு கொடுக்க கூடாது. ஏன்னா குடும்ப கஷ்டம். ஒவ்வொருத்தவனுடைய கதையை கேட்டீங்கன்னா நீங்களாம் கண்ணீர் வெடிப்பீங்க. அப்படிப்பட்ட கஷ்டத்துல இருக்கிறாங்க. உங்களால முடிஞ்ச தோரம் பேர் வாங்கிட்டு வாங்க, எண்ணெயை வாங்கிட்டு வாங்க, உப்பு வாங்கிட்டு வாங்க, புளியை வாங்கிட்டு வாங்க, எதையாவது வாங்கிட்டு கொடுங்க. ஒரு 10 பேர் சாப்பிட்டோம், உங்க பேரை சொல்லி அரிசி வாங்கிட்டு வாங்க. உங்களால முடிஞ்சது. ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம். உங்க வீட்டு அரிசியில நீங்க சாப்பாடு வடிக்கிறீங்க, 4 பேர் சாப்பாடு வடிக்க போறீங்க அப்படின்னாக்கா, அந்த சாப்பாடுல இருந்து ஒரு பிடி அரிசி எடுத்து வைங்க. என்னங்க, ஏழைகளுக்கு எடுத்து வைக்கிறேன்னு சொல்லுங்க. அந்த ஒரு பிடி அரிசியில நீனு செத்துற மாட்டேன். 4 பேருக்கு ஒரு அரைப்படி அரிசி போட்டு வடிக்கிறேன்னா அந்த அரைப்படி அரிசியில இருந்து ஒரு பிடியை எடுத்து சேர்த்து வை. பக்கத்துல இருக்கிறவங்க எழுப்பு. பானுக்கு பக்கத்துல யாரு தூங்குது? சரி. அப்ப 10 பேர் ஒரு பிடிய நீ எடுத்து வச்சு ஒரு மாசத்துக்கு சேர்த்து வச்சாலே அது என்ன? அந்த மாதிரி ஆளுக்கு ஒரு பிடி அரிசி எடுத்து போகுது. எத்தனை பேர் சாப்பிடலாம்? சாப்பிடலாமா இல்லைங்க? நற்கிரி என்பது அதை நம்ம ஒரு இதா வச்சிருந்தோம். கொஞ்ச நாளைக்கு எடுத்து வந்து அரிசி கொடுத்தீங்க. அப்புறம் என்னாச்சு? வர மாமியாரு கழுத போலாம். அதே ஒரு நாளைக்கு 10 ரூபாய் எவ்வளவு செலவு பண்ற? தீர்த்தறதுக்கும் செல்போனுக்கும் ரீசார்ஜ் பண்ணி எல்லாம் பண்ணி பேசி இட்லி சாப்பிட்டியா, காபி சாப்பிட்டியா, உன் காசெல்லாம் அதுலயே கரைஞ்சி போச்சு. டாட்டாவும் அம்பானியும் போயிச்சுன்னு கிடக்குறோம். கோடீஸ்வரன் ஆகலாம், நீ பிச்சைக்காரி ஆகல. ரீசார்ஜ் பண்ணி தத்திரமா அதுல ஒரு 10 ரூபாய் எடுத்து வையுங்க ஏழைகளுக்காக. தினமும் நான் ஏழைக்காக ஒரு 10 ரூபாய், அது ஏழைகளுக்குன்னு நீ பயன்படுத்துன்னு சொல்லி கொடுங்கன்னு. அத்தனை அதுவும் டிஸ்கன்யூ ஆயிடுச்சு. நற்கிரியை கத்து கொடுத்தும் நாம என்ன செய்யல, செயல் படல. அப்ப எப்படிப்பட்ட கிறிஸ்துவலா இருக்கிறோம்? இங்க வார்த்தை என்ன சொல்லுது? படிங்க இன்னொரு வாட்டி அந்த எபேசி தான் படிங்க. இப்ப படிச்சீங்களே 2:10. ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். எதுக்காக நீ படைக்கப்பட்டிருக்கிறன்னா, உன்னால முடிஞ்ச நற்கிரியை செய்யதாக நீ படைக்கப்பட்டிருக்கிற. அது தேவனுடைய செய்கையாக இருக்கிறது. நீ உயிருள்ள தேவனை நீ ஆராதிக்கிற என்றால்
அவருடைய வெளிச்சம் உனக்குள்ள உதிச்சது என்றால் நீ அடுத்தவனுக்கு நற்கிரை மூலமாக அந்த வெளிச்சத்தை கொடுக்க நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த வாசனம். அன்பாலே நாம எப்படி இருக்கிறோம்? இயேசு நன்மை செய்யதா இருந்தாரு. நன்மை செய்கிறவர்கள் எவராலும் பிரதிபலன் பெறுவார்கள். நன்மை செய்கிற யாரா இருந்தாலும் ஆண்டுடைய பிரதிபலன் நமக்கு கிடைக்கும். நீ 1 மடங்கு கொடுத்தா உனக்கு 10 மடங்கு ஆண்டு தருவார். எத்தனை பேர் விசுவாசிங்க? கூட்டுத்தனமா இந்த பிள்ளைகளுக்கு நான் உதவி செய்யறேன்னாக்கா இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதத்தை எனக்கு தருவார். இன்னைக்கு நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யதான் நம்மளை படைச்சிருக்கிறார். அதான் சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றேன்னா, சோர்ந்து போகாமல் நன்மை செய்யணுமா? என்னவா? இப்ப நம்ம சோர்ந்து போயிட்டோம். அரிசி எடுத்து வைக்கிறதுல சோர்ந்து போயிட்டோம். 10 ரூபா கொடுக்கறதுல சோர்ந்து போயிட்டோம். எத்தனை பேர் கொடுத்துட்டு இருந்தீங்க, இன்னைக்கு கொடுக்கல? வரவே இல்லை. நானும் அதுக்கப்புறம் அதை உங்களுக்கு சொல்ல என்ன அனுதினமும் சொல்லிட்டு இருப்பாங்க. அது என்ன சரி இவரு ஏதோ சோத்துக்குள்ள கேட்கிறாருன்னு நினைச்சுக்கோங்க. யாரு? உஷா இருக்கிற வரைக்கும் வாங்கிச்சு. உஷா செத்து போச்சு, அவ்வளவுதான். நீங்களே செத்துட்டீங்க. அந்த நற்கிரியும் செத்து போச்சு. தொடருங்க, ஒரு புடி எடுத்து வைங்க. அன்பால இன்னைக்கு நான் பைபிள் காலேஜ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். அப்ப எல்லாரும் கேட்டாங்க, நிறைய பாஸ்டர்ஸ் கேட்டாங்க, ரெசிடென்சியல் பைபிள் காலேஜா, இங்க தங்கி படிக்கிற மாதிரி பைபிள் காலேஜா, இலவசமா? தங்கறதுக்கு இடம் இல்லை, சரி சாப்பாடு இல்லை, என்ன செய்யறதுன்னு கொஞ்சம் அவிசுவாசம் எனக்குள்ள. எப்படி இவங்களெல்லாம் மெயின்டைன் பண்றது? இப்ப இந்த 3 பேர் இங்க தங்குறத வச்சு எனக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னா, பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்க எங்க இருந்தாலும், தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும், ஆல் இந்தியா ஃபுல்லா படிக்கிறதுக்கு யார் வந்தாலும் தங்கி 3 வேளை சாப்பாடு போட்டு அவங்களுக்கு பைபிளை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு பைபிள் காலேஜ் இங்க லீபனான்ல கொண்டாடும். ஆமென். அதுக்கு உங்களால முடிஞ்ச காரியத்தை நீங்க செய்யுங்க. அது உங்களுக்கு புண்ணியமா இருக்கு. அந்த நற்கிரியை நீங்க செய்யுங்க. ஒரு மாசத்துக்கு ஒருத்தவங்க ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுங்க, ஒரு பருப்பு வாங்கி கொடுங்க, ஒரு எண்ணெய் வாங்கி கொடுங்க. யாராவது சமைச்சு சாப்பிட்டு போடும். சத்தியத்தை கட்டுக்கிட்டோம், அவன் போய் 4 இடத்துல ஊழியம் மாட்டோம். உனக்கு அது புண்ணியம் இல்ல? ஜில்லா செய்யலாம்ல. 10 இன்ஜினியரிங் காலேஜ் மாணவர்களையும் வர வைக்கலாம், பைபிள் காலேஜ் மாணவர்களும் இருக்கலாம். இது ஒரு விடுதியாக மாற்றணும். நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பேன். நீங்க ரெடியா? கொஞ்சம் ஜெபிங்க இதெல்லாம். அன்பால அடுத்து பார்க்கிறோம். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும், சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். இன்னொரு வாட்டி படிங்க, பொறுமையா நிறுத்தி. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து. நற்கிரியைகள் எதற்கு சமமாக சொல்றார் பவுல்? கனிகளுக்கு சமமா. உன்னுடைய கனி, உன்னுடைய குணநலம். இன்னைக்கு பார்த்தோம் தீமோத்தேயு, உன் உத்தம குணம்னாரு. அதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? நோபல் கேரக்டர். நோபல் கேரக்டர். அந்த உத்தமமான குணம், கொடுக்கிறன்ற குணம். அந்த அது தர்மம் தலை காக்கையா. தர்மம் என்ன காக்குது. நான் திரும்பி திரும்பி சொல்லுவேன், நான் நல்லா சம்பாதிக்கும் போது அநேக கண்ணை மூடிட்டு தர்மம் பண்ணேன். எதை மூடிட்டு? எவனுக்கு எவ்வளவு கொடுக்குறேன்னு எனக்கு தெரியாது. என்ன வலதை கொடுக்கறது இடவை கூட தெரியாது. அது என் பொண்டாட்டிக்கு தெரியக்கூடாதுன்னு நான் பொண்டாட்டிக்கு தெரியாமலே செய்வேன், தெரிஞ்சு செய்வேன். இன்னைக்கும் செஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு ஆண்டவர் இவனுக்கு கொடுனாலும் கொடுத்துருவேன். பாக்கெட்ல இருந்து அவனுக்கு கொடுனாலும் கொடுத்துருவேன். அதே மாதிரி நிறைய பாஸ்டர்ஸ், நிறைய விசுவாசிகள், நிறைய காரியம். நான் சம்பாதிக்கும் போது இங்க இதே இடத்துல ஒரு ஊழியக்காரர் வந்து கேட்டார், கேசவன் உங்க பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு அப்படின்னு. என்னடா திடீர்னு பேங்க் பேலன்ஸ் கேட்கிறாரு. நான் ஏன் இல்ல சொல்லு அப்படின்னு. எனக்கே தெரியாது, 1000 ரூபாய் இருக்கும் அப்படின்னு. எவ்வளவு? ஒரு மாசத்துக்கு நான் கிட்டத்தட்ட அப்ப 50,000க்கு 75,000 கிட்ட சம்பாதிக்கிறேன். என் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 1000 ரூபாய்.
அப்ப முதுகுலயும் ஒரு அடி அடிச்சாரு. இதே இடத்துல தான் முதுகுல பலான்னு ஒரு அடி அடிச்சாரு. என்னடா ஒரு அடிக்கிறாரு, பேங்க் பேலன்ஸை கேட்டு அப்படின்னு முடிச்சேன். என்ன அங்கிள் அப்படின்னு. ஏய், சம்பாதிக்கிற காசெல்லாம் ஊழியம்னு செலவு பண்ணிட்டு இருக்கிற, 2 பொட்டை பிள்ளை வச்சுக்கிற, மறந்துடாத. என்ன பிள்ளை வச்சுக்கிறேன்னா 2 பொட்டை பிள்ளைக்கு சேர்த்து வை. ஊழியம்னு எல்லாத்தையும் கொடுத்துருக்குற. அவர் சொன்னது நான் அப்ப கூட மனசுக்குள்ளார என்ன சொல்றேன், என் பிள்ளைங்களை ஏசான்னு பார்த்து. ஆமே, என் பிள்ளைங்கள எனக்கு ஒரு பழமொழி ரொம்ப பதிஞ்சு போச்சு வீட்டுல, அந்த உள்ளத்தின் ஆழத்துல. என்ன பழமொழின்னா, அது உலக பழமொழி தான், அது வேதம் கிடையாது. ஊர் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா அது பதிஞ்சு போச்சு. என் ஆயா சொல்லி சொல்லி என்ன வளர்த்தான். என் ஆயா சொல்லி சொல்லி வளர்த்தான். ஊர் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானா வளரும். அநேக பிள்ளைகளை கூட்டு அதுகிட்ட இருந்த பொட்டுகளையே கொடுத்து போய் வாங்கி சாப்பிடுவோம். ஊர் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா உன் பிள்ளை தானா வளரும். அது சத்தியமா, அது பழமொழியோ, அது முதுமொழியோ, அது எனக்கு தெரியாது. அது பதிஞ்சு போச்சு. நான் ஊட்டி வளர்த்தேன். என் பிள்ளைங்கள ஆண்டு வளர்த்தேன். அப்படியே தான் நான் தான் சொல்றேன். நான் உண்மையிலேயே சொல்றேன். என் பெண்ணு கல்யாணம் வந்துருச்சு. என்கிட்ட பைசா கிடையாது, சம்பாதிக்கல. நான் 12 வருஷம் ஆகுது நான் இப்போ கடைக்கு பிசினஸ் பண்ணி. கடையெல்லாம் விட்டுட்டு வந்தாச்சு ஆண்டவருக்கா. என் பொண்ணு கல்யாணம் வந்துச்சு. கிட்ட குறைஞ்சது 10 லட்சமா, பெரிய பொண்ணுக்கு 20 லட்சம் செலவு பண்ணு. இந்த பொண்ணுக்கு ஒரு 10 லட்சமா செலவாகும். அது கொரோனா பீரியட்ல வந்ததுனால பத்திரிக்கை 1000 பத்திரிக்கை எடுக்கிறாரு. ஒரு 200-300 செலவு போகும். அதுக்கே ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவு. இப்ப என்ன செய்ய போறோம் கேள்விக்குறி. நான் எதையுமே கடங்க. ஏன்? யாரு இருக்கிறா? தலைவர் இருக்கிறார். எதா இருந்தா நீ தான். எனக்கு எப்ப காசு பிரச்சனைனாக்கா நான் அப்படிதான் பார்ப்பேன். என்ன தலைவரே, தலைவரே என்ன போதும், அவர் பயந்து அடிச்சுட்டு கொண்டு வந்து கொடுத்துருவாரு. பாருங்க, என் பொண்ணு சம்பாதிக்குது. இன்னைக்கு கவர்மெண்ட்ல டாக்டர் எழுதுறாங்க. அவங்க வந்து என்ன எப்படி செய்ய போற, உங்க நம்ம கிரேஸ் கல்யாணத்துக்கு குறைஞ்சது 10 லட்சமா ஆகணும், உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு என்கிட்ட விசாரிக்கிறாங்க. மாப்பிள்ளை என் பொண்ணும், பெரிய பொண்ணு. 5 லட்ச ரூபா நாங்க தரோம், வச்சுட்டு செய்யுங்க கல்யாணத்தை அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். கொடுக்குறேன்னு சொன்னதுக்காக தேங்க்ஸ். ஆனா நீங்க கொடுக்க வேண்டாம். உங்ககிட்ட வாங்கி நான் கல்யாணத்தை பண்ணா, என்னைக்காவது ஒரு காலத்துல நான் தாண்டி உன் கல்யாணத்துக்கு 5 லட்ச ரூபா கொடுத்தேன் அப்படின்னு நீ சொல்லி காட்டுறது வரும். என் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். அதனால நான் கர்த்தரிடத்திலே கேட்கிறேன். அவர் கொடுத்தாக்கா கல்யாணம் பண்றேன். அதனால கொடுக்க வந்ததுக்காக நன்றி. நீ ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அதுக்கு டைரக்டா நீ செஞ்சுட்டு போ. அதாச்சு நீனாச்சு. அடுத்தது என் மச்சான் வந்தான். என் மனைவியுடைய முதல் தம்பி குவைத்துல நல்ல ஒரு சம்பளத்துல நல்ல லக்ஸுரியஸா இருக்கிற பெரிய ஆபீசர். நான் வேலை இல்லாம இன்னைக்கு கடையெல்லாம் விட்டுட்டு வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டானே, ஆண்டவருடைய ஊழியத்தை பண்றேன்னு கரிசனையோட வந்து கேட்கிறாரு. என் பொண்ணு கேட்ட மாதிரியே கேட்கிறாரு. என்ன மாமா என்ன செய்ய போறீங்க? நான் ஒரு 5 லட்ச ரூபா தரேன், நீங்க அப்புறமா கல்யாணத்தை பார்த்துட்டு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. ரொம்ப நன்றி. அவருக்கு அதே தான் சொன்னேன். உங்ககிட்ட வாங்கி நான் கல்யாணம் செஞ்சிட்டேன்னா மனுஷன்கிட்ட வாங்கி செஞ்சதாயிடும். ஆண்டவர் எனக்கு கொடுப்பாருப்பா, நீ போயிட்டு வா. நீ எதாவது செய்யணும்னா அந்த பொண்ணுக்கு டைரக்டா செஞ்சுட்டு போ. அன்பாலே ஒருத்தட்டையும் கேட்கல, ஒருத்தட்டையும் வாங்கல. என் பொண்ணு கல்யாணம் வச்சுட்டு ஒரு 10,000 ரூபாய் கைமாத்தா கொடுங்கன்னு கூட கேட்கறதுக்கு ஆண்டவர் நேர்த்தியாய் அழகா செய்து முடிச்சார். கல்யாணம் முடிஞ்சிட்டு நானும் என் மனைவி கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். பேங்க் பேலன்ஸ் ஒண்ணு இல்லை. பேங்க் பேலன்ஸ் அந்த காலத்துலயும் இல்ல, இந்த காலத்துலயும். ஏன் இதை சொல்றேன்னா, நமக்கு பேங்க் எங்க? பரலோகத்துல. உன் நற்கிரியைகளை நீ செய்ய செய்ய அது எங்க அக்கௌண்ட்ல ஏறுது? பரலோகத்துல ஏறுது. அங்கிருந்து உனக்கு ஒத்தாசை தேவைப்பெல்லாம் உனக்கு அனுப்பு. அதனால நீ நற்கிரியை செய்வது மூலம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கொர்நேலியு அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1-2 படிச்சீங்கன்னா, இந்த கொர்நேலியு பேங்க்ல சேர்த்து வைக்கிற மாதிரி நம்ம சேர்த்து வைக்கணும். படிங்க. இத்தாலியா பட்டணம் என்ற பட்டாளத்திலே 100க்கு அதிபதி ஒருத்தர் தான்.
தர்மங்களை மிகுதியாய் செய்து ஜபம் பண்ணி கொண்டிருந்தான். அவனுடைய தர்மங்களும் ஜபங்களும் கடவுளுடைய சந்நிதியில போய் என்ன செஞ்சுதான் எட்டியதுன்ற. இன்னைக்கு உன் தர்மமும் ஜபம் தாயா பரலோகத்துக்கு போகும், உன் நற்கிரியதாயா பரலோகத்துக்கு போகும். இன்னைக்கு நாம புண்ணியம் செய்யணும். சொல்லுங்க, புண்ணியம்னா என்ன? நற்கிரியை தான் புண்ணியம்னு சொல்லுவாங்க. மாட்டுக்கு இன்னைக்கு அவன்லாம் செய்யறான், மாட்டுக்கு போய் அவுத்திக்கீரை வாங்கி கொடுப்பான், புண்ணியமா? ஆண்டவர் மாட்டுக்கு புண்ணியத்தை தேடுறான், மாட்டுக்கு அவுத்திக்கீரையை தேடி திங்கிறது கொடுக்குறான். நான் தப்புன்னு சொல்லலை, எதையா செய், மாட்டுக்காக செய், மனுஷனுக்காக செய், எதையா செய். ஆனா மனுஷனுக்கு செய்யறத முக்கியமா செய். அதுவும் வாயில்லா ஜீவன், அதுக்கும் நம்ம கவனிக்க வேண்டும். ஆனா மனுஷனை நம்ம மதிக்கிறோமா? மனித நேயத்தை நம்ம கற்றுக்கொள்ளும். அதான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நன்மை செய்து பாடு அனுபவிப்பது தேவனுக்கு பிரியமா இருக்கு. நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறது தேவனுக்கு பிரியமா இருக்கு. நன்மை செய்யக்குள்ள உனக்கு பாடு வருதா, நிந்தை வருதா, அவமானம் வருதா, பரவாயில்ல, அதுக்காக ஓஞ்சி போவாரு. நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கு, தானா ஆட்டோமேட்டிக்கா அந்த பாடெல்லாம் போயிடும். இன்னைக்கு எத்தனையோ பாடுகள் நான் பட்டேன், எத்தனையோ நிந்தைகள், அவமானங்கள். அன்பாலே சொல்றதுக்கு தயாரம் இல்லை. அன்பாலே நன்மை செய்யறதுக்கு ஒவ்வொரு ஊழியக்காரனும் நல்ல செயல்களை செய்ய விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமா? நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறேன்னா, கற்றுக் கொடுக்கிற போதகனா இருக்கிறேன்னா, இல்ல உங்ககிட்ட இருந்து பறிக்கிற போதகனா இருக்கிறேன்னா? சொல்லுங்க, நீங்க செய்யுங்க. நேற்று ஒரு தம்பி போன் பண்றான், வருத்தமா போன் பண்றான். சென்னையில ஒரு ஊழியக்காரர் இருந்தாரு, அந்த சர்ச்சுக்கு தான் நான் போனேன். எங்கிட்ட இந்த அட்டையை உரியற மாதிரி உறுதிக்கிட்டே இருந்தாரு. இருந்தாலும் அந்த செத்து போயிட்டாரு, செத்ததுனால தான் இன்னைக்கு நாங்க சாப்பிடுறோம். இல்லைன்னா எங்களை சாப்பிடவே விட மாட்டாரு. அந்த ஆளு எல்லாத்தையும் கறந்துட்டாரு. இன்னைக்கு அவர் மாடி கட்டிட்டாரு, கார் வாங்கிட்டாரு, எல்லாம் வாங்கிட்டாரு. குறையா சொல்றான். அந்த மாதிரி ஊழியத்துல நம்ம இருக்கவே கூடாது. நீ எல்லாம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீ நற்கிரியை செய்தாதான் நீ நல்லா இருப்ப. ஏசாண்டவர் ஏற்றுக்கொண்டது பிரயோஜனம் இல்லை. அவருடைய வெளிச்சத்துல நம்ம வாழணும். அவர் வெளிச்சத்தை நம்ம பல பேருக்கு கொடுக்கணும். அதான் சொல்றாரு. கடைசியா பாரு, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஒன்று பேதுரு 2:12. அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்லடக்கம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இதெல்லாம் ஆழமா என் மனசுக்குள்ள பதிஞ்சிடும். புறஜாதிகள், மற்ற ஆண்டவரை அறியாதவன், அந்த ஆண்டவரை அறியாதவன் சந்திப்பின் நாளிலன்னா, நீ முகமுகமா ஏசாண்டவரை சந்திக்கிற நாள்ல ஒண்ணு அவர் வருகையில சந்திப்ப, இல்லைன்னா நீனு மண்டையை போட்டா சந்திப்ப. செத்து போனா 2 நாள்ல ஒரு நாள் ஏதாவது நடக்கும். ஒண்ணு அது வரும் முன்னாடி, இல்லைன்னா இது வரும் முன்னாடி. ஒண்ணு நம்ம செத்து போன பிறகு ஏசாமில சந்திக்க போறோம். என்னுடைய ஆவி ஆத்மா அவரை சந்திக்கும், சரீரம் இங்க கிடக்கும். இல்ல அவர் வருகையில வந்துட்டாரு, இந்த நிமிஷம் நாளைக்கு, இல்ல அடுத்த நிமிஷம், இன்னைக்கு இன்னும் 1 மணி நேரத்துல வந்துட்டாருன்னாக்கா அவரை சந்திப்போம். அப்ப சந்திப்பின் நாளிலே என்னதான், அதை பொறுமையா படிங்க, நிதானமா. இன்னொரு வாட்டி படிங்க அதை ஆரம்பத்துல இருந்து. 12:2-12 1 பேதுரு. புறஜாதிகள்னா இயேசு கிறிஸ்துவை அறியாதவன். உங்களை அக்கிரம, ஐயா இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா, இவன் கொடூரமானவன். நேற்று ஒரு பையன் பேசுறான, ஒரு பாஸ்டர் பத்தி. ஐயோ அந்தாளா, அந்தாலும் பயங்கர காசு பிடிக்கிட்டே இருப்பாருங்க. விரோதமாய் பேசும் விஷயத்தில் இன்னைக்கு பாருங்க, அந்த டிஜிஎஸ் தினகரனுடைய புள்ள பால் தினகரனுடைய மனைவி பேச்சு இன்னைக்கு மீடியால, சோசியல் மீடியால சிரிப்பா சிரிக்குது. அப்படியே பரதமா பேசுறாங்க, அப்படியே பிச்சை எடுக்கிற மாதிரி. தேசத்து லாட்ஜ்ல தங்கிருந்தோம், ஒரு வீடு கோவில். இது என்ன வேஷம்? அதை நான் இமிகிரேட் பண்ணல. வேதனை, இயேசு நாமம் தூஷிக்கப்படுது.
அவன் கோடீஸ்வரன். இன்னைக்கு காலினியா இன்ஜினியரிங் காலேஜ் கோடிக்கணக்கில் சொத்து வச்சுட்டு நான் கன்வர்ஜேஷன்ல போய் பிச்சை எடுக்கிறேன்னு சொன்னாக்க எப்படி இருக்காது? காசு பணத்துக்காக ஊழியம் பண்ணாத, காசு பணத்துக்காக ஊழியம் பண்ணாத. அடுத்தவன் புரோஜாதியா உன்னை பார்த்து கேவலமா பேசுற மாதிரி நடக்காத. கிறிஸ்தவனே கிறிஸ்தவனே குறை சொல்ற மாதிரி நடக்காத. அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு எவற்றின் நிமித்தம்? உன் நல்ல செய்களின் நிமித்தம், உன் தொண்டு மனப்பான்மை நிமித்தம், உன் அர்ப்பணிப்போடு செய்யற நன்மை நிமித்தம் அவர்கள் கண்டு சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தணும். யாரை மகிமைப்படுத்தணும்? அப்பா இவன் தான் ஒரிஜினல் கிறிஸ்தவன். நான் சொல்லுவேன் சாட்சி, அவன் சொல்லணும் உன்னை பத்தி. அதுதான் வெளிச்சம், அதுதான் உன் வெளிச்சம் அவனை பிரகாசிக்க செய்தது. இன்னைக்கு இந்த தம்பி சொன்னார்ல 2 வாட்டி, அடுத்தவனுடைய நடக்கை, அடுத்தவனுடைய செயல்பாடுகள், அடுத்தவனுடைய நன்மை செய்யற காரியம் உன்னை கிறிஸ்துவ பக்கம் அவங்களை இழுக்கணும். ஆஹா, ஏசாண்டுட்டு போனா இப்படி எல்லாம் இருக்கிறாங்களே, இவங்கதான் ஒரிஜினல் கிறிஸ்துவ. இன்னைக்கு சோசியல் மீடியால தூத்தி திரியிறானுங்க கிறிஸ்துவத்தை. ஒண்ணுமே இல்ல பாரு அந்த பால் தினகரன் பொண்டாட்டிக்கு அப்படின்றான். பச்சை பச்சையா பேசுறானுங்க. அவங்க அப்படியே பேசுறத பார்த்தா அப்படியே பழம் கேட்கறோம். நீ கணக்கால பிச்சை எடுக்க இந்த உனக்கு ரெடிச்சு அனுப்புற. அதுக்குதான் உலகம் மயங்கி போய் கிடக்குதாங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பிட்டு கிடக்குது. உண்மையா இங்க கீழே சோசியல் ஒர்க் பண்றதுக்கோ மற்றவங்களுக்கோ செய்யறதுக்கு ஒர்க் இல்ல, அடுத்தவனுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இருக்குது. இந்த மீடியால கண்ணீர் ஒழுங்க பேசணும்னா அவனுக்கு கோடி கோடியா அனுப்புறேன். உனக்கு உயிரை விட்டுடுவோம். உன்னை கண்ணீரோட ஜபத்துல தாங்குற உன் ஊழியக்காரனை கவனிக்க முடியல, உன் ஊழியக்காரனை தாங்க முடியல, 10 பேருக்கு உதவி செய்யறதுக்கு முடியல. நீலி கண்ணீர் விட்டு டிவில பேசிட்டானாக்கா அவனுக்கு ஆயிரக்கணக்கில் நீ காணிக்க அனுப்புற. அம்மா இல்ல, கடவுளுக்கு செய்யறதா நீ நினைக்கிற அது இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோ. நம்மளெல்லாம் முட்டாளாக்கிட்டு இருக்கிறாங்க, நம்மளெல்லாம் முட்டாளாக்கிட்டு இருக்கிறாங்க. கடவுளுக்கு செய்யணும்னா நீ கண்ணால பாக்குற 4 ஏழைக்கு உதவி செய். அது யாருக்கு செய்யறதா சமம்? எனக்கு செய்யறதா சமம்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். டிஜிஎஸ் தினகரன் பிள்ளைக்கு செய்ய, அது எனக்கு செய்யறேன்னு சொல்லல ஆண்டவர் பைபிள்ல. அவங்களுக்கு கார் வாங்க காணிக்க அனுப்பு, அது எனக்கு செஞ்சதா அர்த்தம்னு சொல்லல ஆண்டவர். என்னில் சிறியவன் என் சகோதரனாக்கி இவர்களில் யாருக்கு ஒருவன் நீ எதை செஞ்சியோ அது எனக்கு செஞ்சு. ஆனா பாழா போன கிறிஸ்துவ சமுதாயம், முட்டாள் சமுதாயம், இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? டிவில அழுது ஒழுது பேசினாக்கா அப்படியே மனசு பறி கொடுத்து அப்படியே அனுப்புறாங்க. எத்தனை பேர் அனுப்புறீங்க? இன்னைக்கு அந்த நிலைமையெல்லாம் மாறலையா? நீ கண்ணால பாக்குற 4 ஏழைக்கு உதவி செய்யாது கர்த்தருக்கு செஞ்சதா அர்த்தம். அது உன் வெளிச்சம் அடுத்தவனுக்கு கொண்டு வரும். அது அந்த அவங்களுடைய வாயார வாழ்த்துதல் உன்னை ஆசீர்வதிக்கும். இந்த கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் உன் பணத்தை பறிக்கிறதுக்காக பேசுற பேச்சியும் அந்த ஜெபமும் உன்னை தாங்காது, உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. நீ மயங்கி போய் நிக்கிற. ஐயோ அவங்களுக்கு பணம் அனுப்புனா அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, எனக்கு புள்ள பிறக்கும். தவறான உபதேசத்தை செய்து செய்து இன்னைக்கு கிறிஸ்துவ அழிந்து கொண்டிருக்கிறது, தலகாட்ட முடியாம இருக்கிறது. அதனால்தான் இங்க சொல்றார், சந்திப்பின் நாளிலே அவர்கள் உன்னுடைய நற்கிரியை பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். நல்நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்க. உன் காண்கிற சகோதரனிடத்தில் நல்நடக்கை உள்ளவனா நடந்துக்கோ. மத்த ஊழியக்காரன் டிவியில போட்டு வேஷம் போற ஊழியக்காரனுக்கு நல்லவன் பேர் வாங்கிறது கிடையாது. அவன் தூக்கி உனக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டான். அன்பாலே தீத்து 1:16 என்ன சொல்லுது பாருங்க. கிரியினாலோ மறுதலிக்கிறார். இந்த மாதிரி கூட்டமா நீ இருக்காது.
அறியேன்னு சொல்லிட்டு ஏழைகளை சுரண்டுகிறதா இருக்கிறார்கள், கிரியில மறுதளிக்கிறார்கள். அதனால்தான் நான் அறியேன் என்று சொல்கிறார். 7 மத்திய 7. யாரெல்லாம் அறியேன் என்று சொல்றாரு? அக்கிரம செய்யக்காரை அகன்று போங்கன்னு யார சொல்றாருன்னா, தீர்க்க தரிசிகளையும் அற்புத அடையாளம் செய்தவர்களையும் பிசாசுகளை துரத்துறவர்களையும். அந்த லிஸ்ட்ல யார் வருவான்னு தெரியும். இந்த டிவில போடுற வேஷம் போடுற அநேக ஊழியக்காரர்கள் தான் வருவாங்க. அற்புத அடையாளம் செய்யறோம். அப்படியே சீதா உன்னை ஆண்டவர் தொடுகிறார், ஒரு புள்ள உருவாவது. காஞ்சனா எங்க இருக்காய்? கர்த்தர் உன்னை அப்படியே இந்த காஞ்சனா என்ன செய்ய, ஐயோ என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாரு, இந்தா காணிக்க 5000 வச்சுக்கோ, 10,000 வச்சுக்கோ. காஞ்சனான்னு கூட்டத்துல 10,000 பேர் இருப்பான். அந்த 1000 பேர்ல 10 பேராவது காஞ்சனா இருப்பான். இதுல மயங்கி போறோம். ஐயோ என் பேரை கூப்பிடுங்களேன், ஆண்டவரே ஆண்டவரே என் பேரை கூட மாட்டாரா? கூட்டம் அங்கதான் போகுது. இங்க கண்ணீர் அடிச்சுட்டு உனக்கா கர்ப்பவேதனை ஊழியக்காரன்னா அது என் ஊழியக்கார அந்த தசம் அவரு காணிக்க. அதனால்தான் இன்னைக்கு எதை பத்தி நான் பேசதே இல்லை. கன்றாரு தசமபாகத்தை பத்தி பேசினா, காணிக்கை பத்தி பேசினா, ஏதோ என் வயிற்று பொழப்புக்கு நான் கேட்கறேன்னு நீ நினைக்க கூடாதுன்னா இதை பத்தி நான் பேசதே. நீ கொடுத்தா உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும், அவருடைய பலாபலம். ஆனா அடுத்தவன்கிட்ட மயங்கிடாத. அவன் ஆண்டவரை அறிந்து வச்சிருன்னு சொல்லிட்டு நல்ல வார்த்தை, அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை. நான் அந்த மாதிரி வாழணும்னு நினைக்கிறேன். அதை படிங்க படிங்க திரும்பி. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியையினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அம்மாளே, இன்னைக்கு அநேக கூட்டத்துல நீ அந்த மாதிரி இருக்க போறியா? கிரியினால ஆண்டவரை நீ ஆதாயப்படுத்த போறியா? கிரியினால ஆண்டவருடைய வெளிச்சத்தை அடுத்தவனுக்கு காட்ட போறியா? கிரியினால நீ மறுதலிக்கிற கூட்டமாய் மாற போறியா? உன் நற்கிரியை எப்படியாக இருக்க போகுது? கொஞ்சம் ஒப்புடுங்க. அதே தீத்து 2:7 என்ன சொல்றதுன்னு படிங்க, முடிச்சிருவோம். நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்கிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் ஆரோக்கியமான வசனத்தை பேசுவது. இப்ப பாருங்க, இன்னைக்கு ஆரோக்கியமான வசனத்தை அவங்க பேசியிருந்தாங்கனாக்கா இன்னைக்கு உலகமே அவங்கள பார்த்து இன்னைக்கு தூத்துமா சொல்லுங்க. கனடால போனாங்கன்னாக்கா ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கனடாக்கு போறாங்க. அங்க பாட்டு நீ இருந்துட்டு வர வேண்டியது தானே. நீ ஏன் அதை மக்கள்கிட்ட சொல்லி சிம்பத்தியை கிரியேட் பண்ற? சொல்லுங்க. எனக்கு காரை கொடுத்தாரு, எனக்கு ஊட்ட கொடுத்தாரு கனடாவில். இதெல்லாம் என்ன பேச்சு? நீ சத்தியத்தை போதிக்கிறவனா இரு, சத்தியத்தின்படி நடக்கிறவனா இரு. உன் நற்கிரியில அநேகருக்கு வெளிச்சம் வீசக்கூடியவனா இரு. இன்னைக்கு உண்மையிலே அநேகர் சொல்றாங்க, நான் சொல்ல, இன்னைக்கு டிவில தான் அந்த யூடியூப்ல எல்லாம் சிரிப்பா சிரிக்குது. டிஜிஎஸ் தினகரன் அவரை பொய்யாக்கிட்டாங்க. அவர் ஒரு தேவ மனுஷன். அவர் பொய் சொல்லி இன்ஜினியரிங் காலேஜ் கட்டாரு, எல்லாத்தையும் பணத்தை வாங்கி. இன்னைக்கு ஏழை பிள்ளைங்களுக்கு ஓசல படிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது விசிட்டு தருவாரா? கேட்கறாங்க, புரஜாதி கேட்கறாங்க, நான் கேட்கல. இன்ஜினியரிங் காலேஜ் இப்ப அதுல ஒரு 1000 அட்மிஷன் போட்டுதான்னு வச்சுக்கோ, ஒரு 500 அட்மிஷன் நான் ஃப்ரீயா சேர்க்கிறேன்னு சொல்லி என்னைக்காவது பேப்பர்ல படிச்சுக்கிறீங்களா? 500 அப்ளிகேஷன், 500 ஏழை பிள்ளைகளுக்கு இந்த காருண்யா பொறியியல் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த ட்ரஸ்ட் சார்பா நாங்க படிக்க வைக்கிறோம். இருக்கா? எனக்கு தெரியல, இருக்குதா இல்லையா? அவங்க செஞ்சிருக்கலாம், செய்யாம இருக்கலாம். பட் ஊரார் கேட்கிற கேள்வியை நான் கேட்கிறேன். அப்ப அந்த மாதிரி நம்ம நடக்கக்கூடாது. இல்லை, உன் நற்கிரியை எப்படி இருக்கு? இன்னைக்கு நிறைய இன்ஜினியரிங் காலேஜ்ல, ஒரு காலேஜ் சமீப படிச்சேன், அவர் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஓனர் தான், புரஜாதியா. அவர் ஏழைகளை போய் தேடி பிடிச்சி எடுத்து வந்து அவருக்கு 500 அட்மிஷன்னாக்கா 100 அட்மிஷன் ஃப்ரீ அட்மிஷன் அவங்க காலேஜ் படிக்க வைக்கணும்.
பேப்பர்ல படிச்சேன். அந்த மாதிரி காருண்யா இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு 500 மாணவர்களை வருஷம் உருவாக்கி அவங்க வெளியே அனுப்புறாங்கன்னா எவ்வளவு ஆண்டு நாம மகிழ்வுப்பட்டிருக்கோம் சொல்லுங்க. ஒரு புரஜாதியா காலேஜ் வச்சிருக்கிறான், அவன் சொல்றான் நான் 100 மாணவர்ல வருஷம் என் காலேஜ் சார்பா ஃப்ரீயா சேர்த்து அனுப்புறேன்டா கிராஜுவேட்டா. 4 வருஷத்துக்கு ஃபீஸ் நானே கட்டுறேன், சாப்பாடை நானே போடுறேன். ஏன் செய்யக்கூடாதா? உன் கோடியில குறைஞ்சிருமா சொல்லுங்க. பணம் இருக்குது, என்ன இல்ல, மனசு இல்ல, இன்னும் சுரண்டணும்ன்ற எண்ணம் இருக்குது. இன்னும் சிம்பத்திக்கு அப்படியே பேசி இன்னும் லட்சக்கணக்கான காணிக்க வந்து குவியணுன்ற எண்ணம் இருக்குது. ஆண்டவருக்குள்ள அவங்களை திருத்தணும், மனம் திரும்பணும்னு எண்ணம் கிடையாது. அத மாதிரி கூட்டத்தை தான் நீ நம்பிட்டு ஓடிட்டு இருக்க. இந்த கிறிஸ்துவ சமுதாயமே மனம் திரும்ப விழிப்பறிவு அணு. அதுக்காக தான் பேசிட்டு இருக்கிறேன். அடுத்தவங்களை குறை சொல்றதுக்காக நான் பேசல. உண்மையிலே சொல்றேன், அடுத்தவங்களை குறை சொல்றது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் இப்ப இந்த டிவில ஓடிட்டு இருக்கிறதுனால இப்ப நான் பேசுறேன். அது கூட இன்னைக்குதான் பார்த்தாங்க, எத்தனை நாளா கேள்விப்பட்டேன். அது ஏன் கன்றாவி பார்க்கணும்னு விட்டா அது எனக்கு தெரியாது. இன்னைக்கு எப்படியோ ஆட்டோமேட்டிக்கா என் கண்ணில் மாட்டுச்சு அந்த பொம்பளை பேசுறது. அதனால சொல்றேன், அந்த மாதிரி கேவலமான வாழ்க்கை நமக்கு வேண்டாம். ஆண்டவரை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்வோம். தீத்து 2:7 படிச்சிட்டீங்களா? மாதிரியா நீ மாதிரியா நீ நானும் மாதிரியா இருக்கணும். சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீ நானும் மாதிரியா இருக்கணும். உன்னை பார்த்து உன் தெருவில் இருக்கிற இவதாயா கிறிஸ்தவ உத்தமி தான். தீமோத்தேயுவை பார்த்து சொன்னான், உத்தம இருதயம் உள்ளவன் சொன்னானா இல்லையா? இவனை மாதிரி நல்லவன் இல்லையா? உன்னை பார்த்து சொல்லணும், உன் கிளாஸ்ல சொல்லணும், உன்னால முடிஞ்ச உதவியை செய். உனக்கு திராணி இருக்கும்போது அந்த உதவியை செய்ய மறுக்காத. எனக்கு அந்த 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 வசனம் என்ன அப்படியே குத்திக்கிட்டே இருக்கும். யாராவது என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டாங்கன்னாக்கா செய்யக்கூடாதுன்னு மனசு சொல்லும். எப்படி செய்யக்கூடாதுன்னு மனசு சொல்லும், ஆனா அந்த வசனம் என்ன குத்தும். ஏன் செய்யக்கூடாது? உன்னால செய்ய முடியல, உனக்கு இந்த ஆலோசனை அவங்களுக்கு கொடுக்க முடியல, கரெக்டா அவங்கள வழி நடத்த முடியல, இப்ப சிக்கல்ல இருக்கிறாங்க, இந்த சிக்கல்ல இருந்து அவங்கள விடுதலை ஆக்கக்கூடிய வழி உனக்கு தெரியல. நான் தான் சொன்னேன்ல, இந்த என் மலர் மாறன் என் ஃப்ரெண்டு, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் என்னால. அது நான் ஐயோ நான் கிறிஸ்தவன்னு நான் சொல்லி நான் உதாசீனப்படுத்திருந்தேனாக்கா இன்னைக்கு அந்த குடும்பத்தை நான் ஆதாயப்படுத்திருக்க முடியுமா? கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணு போன் பண்ணிச்சு, அங்கிள் நாங்க போற சபை எனக்கு கல்யாணம் பண்ண வேண்டாம்னுச்சு, இன்னொரு சபைக்கு போறோம், நான் எல்ஏபில இருந்தோம், அதுல கல்யாணம் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் இன்னொரு சபைக்கு போனோம், அந்த இடத்துலயும் அவரும் அவரு இப்ப பெரிய ஃபேமஸா வந்துட்டு இருக்கிறாரு. அவர் பேரு என்ன, கோயம்புத்தூர்ல பாட்டுலாம் போடுவாரு, சாட்சி எல்லாம் கொடுப்பாரு. யாரு? சரி யாரோ ஒருத்தர் வச்சுக்கோ. அந்த சர்ச்சுக்கு போறேன், அவரும் கல்யாணம் பண்ண மாட்டேன்றாரு. எங்க அண்ணன் உங்களை பத்தி சொன்னாரு, எங்களுக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணி வைங்களேன். நான் யோசிச்சேன், சரி கல்யாணம் தானே பண்ணி கேட்குது, பண்ணி. அது ஒண்ணு தார்மாரெல்லாம் ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுது. அவனும் இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டான், இந்த பிள்ளையும் இயேசுவை ஏற்றுக்கொண்டுச்சு. உண்மையிலே சொல்றேன், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் உன்னால முடியல, நீ நினைச்சா பண்ண முடியல, பண்ணி வச்சிரு. நான் தானே சொல்றேன், உன்னால முடிஞ்ச நன்மையை செய்யலைன்னா பாவம்னு சொன்னல, அந்த அடிப்படையில் நீ செஞ்சிரு. அப்ப பாருங்க, அந்த பொண்ணுக்கு உண்மையிலே சொல்றேன், நான் திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கோயம்புத்தூர்ல எனக்கு கிளாஸ் நடக்கும், படிச்சுட்டு இருக்கிறேன் அப்ப பிடிஹெச். அப்ப நான் சொன்னேன், நான் வருவேன் கோயம்புத்தூருக்கு மாசம் ஒருக்கா, மறுநாள் திங்கக்கிழமை ஆக்சுவலா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கிளம்புவேன், திங்கக்கிழமை அங்கே கிளாஸ் ஒரு நாளுக்கு எக்ஸாம் எழுதிட்டு வருவோம், செவ்வாய்க்கிழமை மணிக்கு உனக்கு கல்யாணம் பண்றேன், அங்கேயே வச்சிடறேன், உனக்கு கோயம்புத்தூர்லேயே கல்யாணம் பண்றேன். எப்படி எங்களுக்கு பண்ணுவீங்க? நான் இங்க இருக்கிறேன், அது அங்க இருக்கிறாங்க, காசு பணம் என்கிட்ட கிடையாது, எல்லாமே உட்காந்து போன்ல 4 பேருக்கு போன், 2 பேருக்கு தான் போன் அடிச்சேன், 3 பேருக்கு அடிச்சேன். ஒருத்தருக்கு நான் படிக்கிற அந்த பாஸ்டர்
அவரு நல்ல பில்டிங் கட்டி ஒரு பெரிய ஹால் இந்த மாதிரி. ஃபர்ஸ்ட்டு இந்த ஹால் எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு வேணும். நான் இன்னைக்கு வருவேன், எக்ஸாம் எழுதுறோம், மறுநாள் இந்த கல்யாணம் வச்சு தாராளமாக எடுத்துங்க, யூஸ் பண்ணுங்க, கல்யாணம் பண்ணுங்கன்ட்டார். ஓகேவா, கல்யாணம் பண்ணியாச்சு, ஹால் கிடச்சிச்சு. இன்னொருத்தருக்கு ஃபோன் அடித்தேன் கோயம்புத்தூரில், அண்ணன் இந்த மாதிரி வருவோம், 100 சாப்பாடு பிரியாணி போடணும், சாப்பாடுலாம் காசு அப்புறமா தான், நீ எப்போ வேணாலும் கொடு, உனக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். செஞ்சுட்டாரா 100 சாப்பாடு. இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணேன், நீங்கள் ரீஸ்டாரு, நீங்கள் தான் வந்துடணும், அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம், உங்களுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன் அப்படின்னாரு. 3 பேருக்கு கல்யாணம் பண்ணோம். இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணேன், நீ அந்த அலங்காரம்லாம் பண்ணிடு, நான் விடிய விடிய நான் அலங்காரம் பண்ணிடுறேன், உங்களுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். 4 பேரும் சொல்லிட்டாங்க. மறுநாள் கல்யாணம். திங்கக்கிழமை நான் போய் இறங்கிட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு மாப்பிள்ளையும் பண்ணி வர வச்சேன். திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை கல்யாணத்தை ஜாம் முடிச்சிடும். முடிஞ்சு போச்சு கல்யாணம். இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்யலைன்னா பாவன்ற ஒரு வார்த்தை என்னை நற்கிரியை செய்ய தூண்டிக்கிட்டே இருக்கு. ஒன்னையும் அது தூண்டணும். ஆமே, உன்னால் முடிஞ்ச உதவியை அடுத்தவங்களுக்கு செய்யலைன்னா அது பாவம். ஒப்பு கொடுப்போமா, ஜெபம் பண்ணும். ஆண்டவர்கிட்ட சொல்லு, எஸ் லார்ட், எஸ் லார்ட், நன்றி ஆண்டவரே, நான் பெற்ற வெளிச்சம் ஆண்டவரே மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் என்னுடைய நற்கிரியை மூலமாக அது வெளிப்பட்டு அடுத்தவர் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே நான் பெற்ற கிறிஸ்து என்ற வெளிச்சம் ஆண்டவரே அடுத்தவர்களுக்கு அது ஆண்டவரே பிரகாசிக்கப்படும்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்ன இந்த வசனத்தின் ஆழமான சத்தியத்தை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே தீத்து தொற்கார் இன்னும் வேதத்துல ஆண்டவரே நீர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள், நீர் செய்த நன்மைகள் எத்தனையோ ஏராளம் ஆண்டவரே. இதெல்லாம் நாங்கள் கேட்கிறதுக்காக அல்ல, நாங்கள் செயல்படுவதற்காக, எங்களை கொண்டு நற்கிரிகள் மூலமாக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக இன்றைக்கு எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் பேசின வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறான். எல்லாம் ஒப்பு கொடுப்போமா, எல்லாம் ஒப்பு கொடுப்போமா. நீ பேசின வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் நற்கிரியை செய்ய அறிந்திருந்தும் நான் செய்யாம போனா பாவம்னு சொல்றீங்க ஆண்டவரே. அந்த பாவம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நான் நற்கிரியை செய்ய அறிந்திருக்கிற அந்த காரியத்தை நான் செய்திடணும் ஆண்டவரே, மறுக்க கூடாது ஆண்டவரே. அப்படியாக என்னை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே சந்திப்பின் நாளில அடுத்தவர்களை பார்த்து ஆண்டவரே இவர்கள் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லும்படியாக எங்களுடைய நன்மையான காரியங்கள், தர்மமான காரியங்கள் எங்களுக்கு பரலோகத்துல கிரெடிட்டை உண்டு பண்ணும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே.